ஹாய் காய்ஸ், வணக்கம். ஆஃப்டர் டிவோர்ஸ் லைஃப் ஆல்ரெடி லாஸ்ட்டுக்கு 2 ஷேரில் செகண்ட் ஷேர் பார்த்துலாமா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொடுக்குற வீடியோஸ் அண்ட் இன்ஃபோஸ் உங்களும் இந்த டேரக்டாக நோட்டிஃபை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சின்ன இன்ஃபோ அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ரீசெண்டாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கேன். எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டாக. எஜுகேஷனுடைய பவர் நம்ம லைஃப்பில் ரொம்ப லீட் பண்ணும். அது இல்லை அப்படின்னா நம்ம ரொம்ப சஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டுருக்கேன். நிறைய ஸ்கூல் கேர்ள்ஸ் பார்த்துட்ருக்கீங்க. ஸ்டார்டிங் ஒரு 2 மினிட்ஸ் இது ரிலேட்டட் இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ ஆகிடும். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணி போகிறதுனாலும் போகலாம். இல்லை ஏதோ தியாப்பில் ஏதோ இன்ஃபர்மேட்டிவாக ஏதோ சொல்லுது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு கேளுங்க. நான் ஏதோ தப்பாலாம் சொல்ல மாட்டேன். யாரையும் நான் ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, ஓகேங்களா? ஸ்கூல் கேர்ள்ஸ், காலேஜ் கேர்ள்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஒரு கோல் இருக்கலாம், இல்லை எதுவுமே கோலே இல்லாமல் இருக்கலாம். தயவு செஞ்சு பிடிஎஸ் மட்டும் சுற்றாமல் உங்கள் லைஃப்பில் ஒரு லீட் கொண்டு வாங்க, ஒரு பவர் கொண்டு வாங்க, ஒரு ஆட்டிடியூடான கேர்ளாக மாறுங்க, ஒரு மெச்சூரிட்டியான கேர்ளாக வாங்க. ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவீங்கடா, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். எஜுகேஷன் ரொம்ப மஸ்ட்டு. நீங்கள் எஃப்எஃப் கேளுங்க, தப்பு கிடையாது. அது உங்களுடைய பர்சனல், உங்களுடைய பெயினை ஹீல் பண்ணுற ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸ்ட்ரெஸ் நிறைய சின்ன பசங்களுக்கு கூட இப்போலாம் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவ்வளோ படிக்க வைக்கிறாங்க, எழுத வைக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் இது கேட்கறலாம் தப்பு கிடையாது, கேளுங்க. நான் எதுவும் தப்பு சொல்லலை. பட் பேரலாக நீங்கள் உங்கள் எஜுகேஷனை ரொம்ப பாருங்கள், கேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய எக்ஸாம்ஸ் இருக்குது. நீங்கள் ஆஃப்டர் காலேஜ்க்கு அப்புறம் நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பிளான் பண்ணணும், அந்த எக்ஸாம் பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸாம், எஸ்எஸ்சியாக இருக்கட்டும், ஆர்ஆர்பியாக இருக்கட்டும், டிஆர்பியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ரிலேட்டட் கேட் மேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஐடி நீங்கள் இப்போது சென்ட்ரல் போர்டு, ஸ்டேட் போர்டு மட்டும் நீங்கள் கவர் பண்ண தேவை கிடையாது. ப்ரைவேட்டில் கூட நிறைய சாலரி எடுத்த உடனே 2 lakhs 3 lakhs 5 lakhs அந்த மாதிரியான சாலரிஸில் கூட எக்ஸாம்ஸ் இருக்குது. எனக்கு அது ரிலேட்டடாக எனக்கு தெரியாதா. ஸோ நான் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸ்கூல் கேர்ள்ஸாக இருக்கட்டும், காலேஜ் கேர்ள்ஸாக இருக்கட்டும், நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுட்டு நீங்கள் பேரலாக அதுக்கு ப்ரிப்பரேஷன் போடுங்க. இப்போத்துலேருந்தே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? சின்னதாக ரீகாப் அப்படியே பார்த்துட்டு டேக்குள்ளே போயிடலாம். 2 minutes கிராஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நான் எதில் முடிச்சிருப்பேன் அப்படின்னா, தியா ரூம்குள்ளே போயிருப்பா, கதவை சாத்திருப்பா. இங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி கல்ஃபில் நின்றுட்டு இருந்திருப்பார். அவருமே அவரோட ரூமுக்கு போயிருப்பார். நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க, நான் இந்த வீட்டில் நான் என்னவா இருக்கணும், நான் யாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள். எதுவுமே தெரியாமல் நான் எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும், உங்கள் கூட எப்படி லைஃப்பை லீட் பண்ண முடியும், என்னோடய ஹஸ்பண்ட் எப்படி நான் பேர் சொல்லிக்க முடியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நிறைய கொஷின் தியா கேட்டிருப்பா. ஸோ அவர் எதுவுமே பதில் சொல்லியிருக்க மாட்டார். அப்படியே ஸ்கிப் பண்ணியிருப்பேன். அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். இப்போ அப்படியே ஒரு 1 week கிட்ட கிராஸ் ஆகிடுச்சு. இவருக்கு ஷூட்டோட ஸ்கெடியூல் எல்லாமே வந்துடுச்சு போல் இருக்குது. இப்போது நியூ மூவி பண்ணுற மாதிரி அது அவருக்கு தெரியும். இங்கே உங்கள் கூட தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி கில்ட்லேயே இருக்கார். ஏன்னா இப்போ தியா வேறு கொஷின் ரைஸ் பண்ணிடுச்சு இல்லையா, நான் இங்கே என்னவா இருக்கணும், நான் என்னவா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுச்சு இல்லையா. இங்கே தியாவா ஒயனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. அவரோட அப்பாவுக்கும் பயப்படுறாரு, சேம் டைம்ஸ் அவரோட லவ்வுக்கும் பயப்படுறாரு. என்னால் இங்கே வாழ முடியாது அப்படின்ற ஒரு பயமும் இருந்துகிட்ருக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே அப்படியே நீங்கள் தான் என்னடா இன்னைக்கா பூஜை? ஆமாம், கிளம்புங்க சீக்கிரம். பூஜையில் லீவும் போட முடியாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்ல முடியாது, என்னடா பண்ணுறது? மேம் ஃபேஸ் பண்ணணும் மேம். என்ன மேம்? கண்டிப்பாடா, என்ன பண்ணுறேன்னு எனக்குமே தெரியல. பட் ஓகே சரி, காஸ்டியூம் விடுறா, நான் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அசிஸ்டன்ட் கேர்ள் கிடையாது, பாய் தான், ஓகேங்களா? இப்போ அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு, எதுக்குடா இந்த மாதிரி ட்ரெடிஷனாக ஓகே தானே மேம், நீங்கள் ஆக்ட்ரஸ் கொஞ்சமாவது இப்படி பண்ணுங்கள், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மேக்கப்லாம் பண்ணி விட்டுட்டுருக்காரு. ஸோ உங்களுக்கு இப்போ எப்படி மேக்கப் எப்படின்னா, ஒரு லோஸ் ஹேரு, ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸு, ஒரு சாட்டின் கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தில் சாரீ அந்த மாதிரி இருக்குது. ஆனால் மாடர்னாக இருக்கிற மாதிரி இருக்குது. 2 சைட்லேயுமே ஹிப்பு தெரிகிற மாதிரியான ஒரு சாரீ அந்த மாதிரி இருக்குது. லூஸ் ஹேரில் தான் இருக்கீங்க. ரொம்ப எலகண்ட்டாக நல்லாயிருக்கு அந்த மாதிரி ஒரு கட்டப். இப்போது பூஜைக்கு தான் போகிறீங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டீங்க போல இருக்குது. ஜங்குக்கு இன்னும் வரவே இல்லை. என்ன சார்? ஓகேங்களா எல்லாம்? ஓகேம்மா. இன்னும் கிம் தயாங் மட்டும் வரட்டும் ஜங்குக்கு அப்புறம். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. நீங்கள் சேர் போட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்துட்ருக்கீங்க, ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போது தேங்க்னா வராரு. ஹாய் தேங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்புறம் என்ன பூஜைலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா?
உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த பேச்சு, அந்த டோன் மாறுது. எனக்கு புரியுது. அப்படியே உட்காந்துட்டு பேசிகிட்ருக்கீங்க. அப்படியே உங்களுடைய ஸ்கூல் டேஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. நீங்களும் ஜங்குக்கு வந்து ஒன்றா தான் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க போல இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்லிகிட்ருக்கிறீங்கன்றப்போ அந்த ஜங்குக்குடைய சினாரியோஸ் வந்து வரும்போது மட்டும் உங்களுடைய டோன் வந்து அப்படியே மாறுது அப்படின்றது எல்லாத்தையுமே நோட் பண்ணிகிட்ருக்காரு. ஃப்ரெண்ட்லேயே அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஜங்குக்கு வராரு. தயா நீங்கள் பாருங்கள், எல்லோரும் வந்துட்டாங்க போல். ஏன் ஒரு மாதிரி அப்பப்போ டோன் மாறிக்கிட்டே இருக்கு. அப்படிலாம் இல்லை, வாங்க பூஜை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லோரும் நின்றுட்டுருக்கீங்க. நின்றுட்டு இருந்தாச்சுன்னா அப்போது பூஜை அப்படியே கிராஸ் ஆகுது. உங்கள் கழுத்துலேயும் ஜங்கு கூட கழுத்துலேயும் அப்படியே மாலை. எங்கள் தயம் பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே சிரிக்கிறாரு. என்ன தயம், ஏதாவது? இல்லை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஓரமாக நின்றுட்டுருக்காரு. டைம்ஸ்க்கு பார்த்து பூஜெலாம் முடியுது. எங்கள் ஜங்குக்கு அப்படியே உங்களோட கை அப்படியே, ஜங்குக்கு என்ன பண்ணுற, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், மரியாதை கைவிட, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதுக்காக மட்டும்தான் நான் வந்தேன். கையை விட ஜங்குக்கு யாராவது பார்த்தாங்கன்னா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு தெரில, எனக்கு இன்றைக்கி வரதுக்கு விருப்பமே இல்லை, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கள் தயங்க பார்த்துட்டாரு, நீங்கள் கையை கொத்துட்டு அந்த மாதிரிலாம் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்றதே பார்த்துட்டு அப்படியே லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணுறாரு. இப்போ அப்படியே டைம்ஸ்க்கு பார்க்குது. பூஜை முடியுது. ஜங்குக்கு உங்ககிட்ட அப்படியே பின்னாடியே வந்துகிட்டே இருக்காரு. எல்லோரும் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த விஷயம் சின்ன சின்னதாக அப்படியே ப்ளூம் ஆக ஆரம்பிக்குது. எங்கள் தயங்க வந்து, ஹாய் ஜங்கு, அப்புறம் இந்த மூவியில் நீங்கள் தான் லீடு, அது மட்டும் இல்லாமல் செகண்ட் லீட் தெரியுங்களா உங்களுக்கு? இல்லை, நான் ஸ்டோரி கேட்கவே இல்லை. ஓகே சொல்லிட்டேன். தெரியும், ஒயின் நடிக்கிறாங்கன்னொன்னே ஓகேன்னு சொல்லிட்டீங்களாமே, ஸ்டோரி கேட்காம. இங்கே அப்படியே ஒயினை பார்க்குறா. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்க. என்னடா ஸ்டோரி கேட்காமலே ஓகே சொல்கிற அளவுக்கு? இல்லடி, நீன்னு சொன்னாங்களா? நீலாம் மனுஷன் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சேரில் உட்காடுறீங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்கள் பக்கத்தில் உட்காடுறாரு. இங்கே தயங்கமே உட்காடுறாரு. அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிக்கிறீங்க. தயங்க வந்து கொஞ்சம் அப்படியே நோண்டி ஏதோ கேட்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு புரியுது ஏதோ கெஸ் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவே தெரியும் நீங்கள் 2 பேரும் லிவிங் டுகெதரில் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லிவிங் டுகெதர்னு சொல்ல முடியாது, மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தான். பட் நிறைய பேருக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி தான் இருந்தீங்க அப்படின்றது தெரியாமல் லிவிங் டுகெதர் அப்படின்ற மாதிரி நினச்சிட்ருப்பாங்க. இது சின்ன விஷயம் தானே. ஆஸ் யூஷுவல் நிறைய விஷயம் இது மாதிரி தான் நடந்துகிட்ருக்கும் இண்டஸ்ட்ரியில். ஸோ அதனால் பெருசாக யாரும் பப்ளிஷ் பண்ணலை, ப்ளூம் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி தான் ஜங்கு உங்ககிட்ட ரொம்ப ஒரு மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. மரியாதையாக போயிடுறோம், கொடுப்பே தான் சொல்லிட்டேன். இல்லடி, உங்கள்கிட்ட பேசணும், ரொம்ப முக்கியமாக பேசணும்டி. இப்போ எதுக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டே இருக்கா? உங்ககிட்ட சொன்னால் புரியாது உனக்கு. நான் உங்கள்கிட்ட பேசணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கார். நீங்கள் கால் கொடுத்து வாங்கவே இல்லை. நீங்கள் தயங்கிட்ட அப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க. தயம் சொல்லுங்க, எனக்கு ஸ்கெடியூல் மட்டும் கண்டினியூஸாக வச்சுட்றீங்களா? ஏன் அப்படி? இல்லை, நிறைய பேரை இக்னோர் பண்ண வேண்டியது இருக்குது. தயங்க புரியுது. ஓகே வைன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன மீன் பண்ணுறீங்க எனக்கு புரியல. இல்லை, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் தயம். ஜங்கு கூடயே இருக்கிற அந்த ஸ்கெடியூல்ஸ் மட்டும் எனக்கு அப்படியே கண்டினியூஸாக கொடுத்துருங்க. இங்கே ஜங்குக்கு அப்படியே உங்களை பார்க்குறாரு. எதுக்குடி? உங்களுக்கு புரியும்ல தயம், எனக்கு அது மட்டும் கண்டினியூஸாக கொடுத்துருங்கண்ணே. அப்புறம் பேசுகிறேன் தயம். அதான் கான்டாக்ட் இருக்குல்ல, கால் பண்ணுறேன் உங்களுக்கு, கிளம்புறேன். ஏ அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே போயிட்டீங்க. ஜங்குக்கு அப்படியே போகலான்னு பார்க்குறாரா? இங்கே தாங்க தான். ஜங்கு உட்காரா? இல்லைடா உட்காரா அப்படின்ட்டு உட்காந்துருக்காரு. ரொம்ப எமோஷ்னல் ஆகுறாரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எமோஷ்னல் ஆகுறாரு. பட் ஆனால் இங்கே தாங்க வந்து, உங்க பாரு இங்கே பாரா. இல்லைடா இந்த நடிக்கிற மாதிரிலாம் என்கிட்ட தேவையில்ல, புரியுதா? மூடிட்டு எலெக்ஷன் முடிட்டோம், அதுக்கப்புறம் எதாவது பார்த்துக்கலாம். இப்போ எதாவது நீ பண்ண வையன், உன் அப்பா இல்லாத ஆட்டெல்லாம் ஆடுவான். என்ன வேணுமாடா உனக்கு? என்னடா பண்ணுவேண்ணா? மூடிட்டு. அப்புறம் நான் சொன்னேன், என்னாச்சு? இல்லைடா. என்னன்னு இல்லைடா? பார், ஓ லவ் கூட நான் சேர்த்து வைக்கிறேன். ஷியாலாம் எனக்கு கிடைக்கணும்.
நான் பார்த்துக்கிறேன்டா. ஷூட்டிங்கெல்லாம் செட்டில் தான் நடக்கும். ஸ்டோரி தெரியும்ல? ஓகேடா. அதுக்கு கூட்டு வரலன்னு வையன், அப்புறம் இருக்கும் உனக்கு. நான் இப்போடா அவட்ட சொல்லுவேன், நீ எதையும் சொல்ல தேவையில்ல, நான் கட்டிக்கிறேன், நீ மூடிட்டு தியோவோட வரேன். புரியுதுல்ல? அவகிட்ட நான் சொல்லவே இல்லைடா. அவள் ஏதோ கோபமாக வர இருக்கா. எனக்கு தெரியாடா, அவளோட வா. பைத்தியம் பிடிக்குது எனக்கு. உன்னை சாப்பிடிச்சிருப்படாமா? அவனை உயிரோட விட்டு வச்சிருக்காங்க. சந்தோஷப்பட்டுக்கும். கிளம்பு. இல்லை, கிளம்புடான்னு சொல்லிட்டேன். கிளம்பு மரியாதை. கிளம்பு. பூஜை கடம் பண்ணியிருக்கோம். கிளம்பு. நல்லதுமா அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க ஒரு மாட கிளம்பிட்டாரு. எங்கள் ஜங்குக்கு அப்படியே திரும்ப வராரு. தியாவோட ரொம்ப பார்க்குறாரு. க்ளோஸில் தான் இருந்துகிட்ருக்கு. இப்போ தான் சாத்துற மாதிரி இருக்குது. இவர் உள்ளே வந்திருப்பார், டக்குன்னு சாத்துற மாதிரி இருக்குது. அந்த ரூம் பார்த்துட்டு அப்படியே மேலே போகிறாரு. தியாவோட ரூம் முன்னாடி தான் நின்றுட்டுருக்காரு. பேசணும்னு ஆசைப்பட்றாரு. பட் ஆனால் நீங்கள் என்ன மூடில் இருக்கீங்க அப்படின்றது அவருக்கு தெரியலையா. ஸோ அப்படியே நின்றுட்டே இருக்கார். தியா என்னங்க, எதாவது பேசணுமா? ஏதாவது பதில்? ஆமாம், நெக்ஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஷூட்டுக்கு கண்டினியூஸாக வர. அன்டைமில் இருக்கலாம், டே டைமில் இருக்கலாம். செட்டில் நடக்குது போல். அதனால் என்ன 1 மந்த்து போ, கண்டினியூஸாக வீட்டுக்கு வர மாட்டேங்க அதானே? பழகிடுச்சுங்க எனக்கு. கிளம்புங்க நீங்கள். இல்லை, ஓகேங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே சாத்துட்டா தியா உங்களோட பேசணும், ஃபுல்லாக பேசுகிறத கேட்டு போ. என்னங்க, என்ன அத்தைக்கிட்ட மாமா கிட்ட யார்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாது அதுதானே? இல்லை, என் அப்பா கால் பண்ணார், உன்னையும் தான் கூப்பிட்டு போகிறேன். புரியல, உங்கள் அப்பா கால் பண்ணார், என்னை கூப்பிட்டு போகிறீங்களா? வேண்டாம், நீயும் வேணும். எதுக்கு? ஷூட்டிங் போகிறோம்ல, நீ தனியாக இருப்ப, அதுக்காக கூப்பிட்டு போகலான்னு. தேவையில்லைங்க, நாங்கள் ஒன்றும் தனியாக இல்லை, மேட்ச் இருக்காங்க. ஏதாவது நான் கால் பண்ணிக்கிறேன். பெட்ரோல் கால் பண்ணால் எமர்ஜென்சிக்கு வருவாங்கல்ல. புரிஞ்சுக்கோ, உன்னையும் கூப்பிட்டு போகிறேன். எந்த ரிலேஷன்ஷிப்பில்? ஒரு ஃப்ரெண்டாக கூப்பிட்டு போகிறேன். அப்போ இதுக்கு? எனக்கு தெரிலதியா, அவன்கிட்ட பேசணும். எனக்கு டக்குன்னு அவன்கிட்ட பேச வரல. புரிஞ்சுக்கோ, ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான், புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஒரு ரூமுக்கு போயிட்டாரு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி வலிக்குது. என்னடா அந்த மனுஷன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் தாலி கட்டுவானா ஃப்ரெண்டுன்றான் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. அவர் பேக்லாம் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் டே கிளம்பணும் போல இருக்குது. அதுக்காக நீங்கள் பேக் பண்ணிட்டீங்களா, என்ன ஏதாவது வேணுமா அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட கேட்கலன்னு திரும்ப வராரு. டோர் க்ளோஸில் இருக்குது. நாக் பண்ணுறாரு, கேட்குறாரு. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? என்னால் ஃப்ரெண்டெல்லாம் வர முடியாது, ஒய்ஃபை வேணால் கூப்பிட்டு போங்க, வரேன். இல்லை பாருங்கள், ஃப்ரெண்டாக உங்ககிட்ட நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு புரியல. உங்களெலாம் சப்போர்ட் பண்ணணுமா, மோட்டிவேட் பண்ண போகிறேன்னா? நீங்கள் என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறீங்க, கிளாப் பண்ணி நான் உங்களை இது பண்ணுறதுக்கு? போங்க, ஏங்க டென்ஷன் பண்ணிவிட்டு பேச வைக்காதீங்க. இன்றைக்கி இப்படிலாம் பேச வராது. கிளம்புங்க, ஜவுக்கு தயவு செஞ்சு கிளம்புங்க. இளவன் என்ன சொன்னீங்க? இப்போ? இல்லை ஒயின்னு பேர் சொன்னீங்க. இப்போ உண்மை தானே அது? உண்மை தானே அது? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மை தானே அது? தியா, உண்மையா பொய்யான்னு சொல்லுங்க. உண்மை அப்படி தானே? ஆமாம், உங்கள்கிட்ட மறைக்கணும்லாம் கிடையாது. ஓகே, போங்க. பாருதியா, பேசுவோம், வா. இல்லை, நீ உட்கார், நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்கள் ரூமுக்கு வந்துட்டார். நீங்கள் அங்கேயே நின்றுட்ருக்கீங்க. உங்களுடைய டோர் ஸ்டெப் கிட்டே நின்றுட்ருக்கீங்க.
அவர் இப்போ உங்கள் பெட்டுக்கிட்ட போய்ட்டு அப்படியே நின்றுட்டு, இதோ பாரதியா, நீ என்ன கேள்விப்பட்டேன்னு எனக்கு தெரியாது, பட் நான் ரொம்ப பியூராக லவ் பண்ணுறேன். அவள் நான் இல்லை, நான் இல்லை, அவள் இல்லை. எங்கள் மனசுக்குள்ளே லவ் இருக்குது, பட் ஆனால் நாங்கள் ஒன்றா இல்லை. நடுவில் நான் நிற்கிறேன், அதானே சொல்ல வரீங்க? இல்லை தியா. அப்புறம் இதுக்கு என்ன மீனிங்க? இல்லை, எதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உங்கள்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கலான்னு தெரியல. உன் அப்பா, என் அப்பா தான் நல்லவனே கிடையாது. நீங்கள் நல்லவனா? இல்லை, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட வாழ்ந்து அவளை விட்டு இன்னொருத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே, நீங்கள் நல்லவனான்னு கேட்குறேன். தியா, நீ புரிஞ்சுக்கோதியா, என்கிட்ட நீ ஆர்கியூமெண்ட் பண்ணுற. ஆர்கியூமெண்ட் இல்லைங்க, இது என் லைஃப். உங்ககிட்ட நான் கொஷின் ரைஸ் பண்ணுறேன், டிஸ்கஸ் பண்ணுறேன். என் லைஃப் அடுத்தது எப்படி இருக்க போகுதுன்னு நான் கேட்டுட்ருக்கேன். அதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்டே இருக்கீங்க. ஒரு முடிவுக்கே வரல. இந்த பாரதியா, போகிறோம், என் கூட வர, அவ்வளோதான். என்னால் முடியாதுங்க. கூட வரதியா, புரியுதா? வர, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அந்த டேஸ்க்கு பாது. அடுத்த நாள் காலையில் அப்படியே இருந்துகிட்ருக்கீங்க. இது இருந்துகிட்ருக்கா, கிளம்பவே இல்லை. மனுஷனுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. வந்ததும் உங்களோட திங்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு பேக்கில் போட்டு அப்படியே குவிச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு கையை பிடிச்சி கூட்டி இழுத்துட்டு வந்துட்டுருக்காரு. கை விடுங்க, கையை விடுங்க. இந்த பாரியா, ஆஸ் அ ஃப்ரெண்டாக அதை கூப்பிட்டு போகிறேன், வா, தனியாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே அப்படியே கையை பிடிச்சி எழுத்துட்டு வந்துட்டார். அப்படியே அப்படியே கையை உதறிட்டு, இதுக்கு மேலே மரியாதை இல்லை உங்களுக்கு, கை விடுங்க. உங்களுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லைன்றப்ப கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. உன் காலில் விழுவா. நீங்கள் எதுவுமே பேசவே இல்லை. ஆமாம், எனக்கு என் லவ் வேணும், நீ என் கூட இருக்கணும். அவள் கூட தான் நான் சேரணும்னு ஆசைப்பட்றேன், அவள் கூட நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன். ஹெல்ப் பண்ணுதியா, வேறு எதுவும் தேவையில்லை, டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி இதுக்கெலாம் நான் ஒத்துப்பண்ணீங்களும் சொல்கிறீங்க? கண்டிப்பாக ஒத்துப்பேன். ஏன்னா பையனை உனக்கு பிடிக்கும்ல. அதுக்கு இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எனக்கு பிடிக்கும், அதுக்காக என் புருஷனை விட்டுக்கு தர அளவுக்கு அப்படிலாம் யாரையும் எனக்கு பிடிக்காதுங்க. நான் தான் உனக்கு ஃப்ரெண்டாச்சே, ஃப்ரெண்டு தியா நான் உனக்கு. அப்போ இது வேணா போட்டுக்கோ, வேணான்னு கைட்டி போய் கொடுத்துரு. ஜஸ்ட் அப்போதைக்கு அந்த நிலைமை கிராஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வழி தெரியல. இதுக்கு அப்போ பேர் என்னங்க? தெரிலதையா, மன்னிச்சிடு. அது ஒரு ராக்கியாக நினச்சிக்கோ, அவ்வளோதான். செவ்வில் பலார்னு ஒரு அறா ஜங்குக்கு. சரி, கோவந்துருச்சு. ஜங்குக்கு எதுவுமே பேசவே இல்லை. பட் ஆனால் நீங்கள் வரணும் அப்படின்றதுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துகிட்ருக்காரு. நீ வரலன்னா நானும் போக மாட்டேன், ஸ்கெடியூல் எல்லாமே ஸ்பாயில் ஆகும், உன்னால் ஒரு 100கணக்கான பேருக்கு வேலை போகும் அப்படின்ற மாதிரி எங்கள் சொல்லிட்டு போய் உட்காந்துட்டுருக்காரு. கடுப்பாகுது உங்களுக்கு. இவ்வளோ என்னடா மனுஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மாதிரி கடுப்பாகுது. டைம் ஸ்கிப் ஆகுது. அன்னைக்கு ஃப்ளைட்டில் நீங்கள் போகல, 2 பேருமே போகல. என்னடா போகலன்னொடனே இங்கே தயங்க ஃபோன் பண்ணுறாரு. என்னடா எதுக்குன்னு வரல? இல்லைடா, தியா வரமாட்டேன்னு சொல்கிறான். நான் என்ன பண்ணுறது தெரியலடா. தியாவோட மட்டும் வராமல் நீ இருந்து பாரு, அப்புறம் இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட்டு. என் ஜங்குக்கு ஒரு மாதிரி பதறான் மனுஷன். அப்படியே உட்காந்துட்ருக்காரு. டைம் அன்றைக்கி அப்படியே போயிடுது. அடுத்த நாள் காலையில் அன்றைக்கி மதியம் திரும்ப ஒரு டிக்கெட் போட்டிருக்காங்க போல இருக்கு. கேட்டுகிட்டே இருக்கார். ரூமை விட்டு வெளிலே வரல நீங்கள். ஆனால் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கு, அவரோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணியிருக்கு. ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துட்டே இருக்கீங்களா? இவர் அப்படியே இங்கேயே உட்காந்துட்ருக்காருன்றப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. தீ அப்படியே கீழே இறங்கி வர்றா. போகலாம். என்ன போகலாமா? போகலாம். உங்கள் லவ்வோட சேர்ந்து சந்தோஷமாக வாழுங்க. அதான் சொல்லிட்டீங்களே ஃப்ரெண்டுன்ட்டு, ஃப்ரெண்டாகவே இருந்து போகிறேன். உங்களை சேர்த்து வச்ச புண்ணியம் எனக்கு கிடைக்கட்டும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. லைட்டாக அப்படியே ஜங்குக்கு சிரிச்சிருப்பாரா? உங்களுக்கு கோவமாக இருக்குது. நீ சிரிக்காடா அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே டான்ஸ்க்கு பார்க்குது. அப்படியே போகிறீங்க ஃப்ளைட்டில். ஏதாவது வேணுமா அப்படி என்னமோ ரொம்ப பாசமாக கேட்குற மாதிரி இருக்குது. பட் ஆனால் அதெல்லாம் புருஷன்ற உரிமையில் அவர் கேட்கலையே. கடுப்பாகுது உங்களுக்கு. அப்படியே திரும்ப அப்படியே போகிறீங்க. ரீச் ஆகிட்டீங்க. ஹோட்டலில் புக் பண்ணியிருக்காங்க போல இருக்குது.
இங்கே ஜங்குக்கு வந்து தியாவுக்கும் ஒரே ரூமு. அதே மாதிரி இங்கே ஒயினுக்கு வந்து ஒரு தனி ரூமு, தயாங்க்கு வந்து தனி ரூமு. அதே மாதிரி இந்த கோ ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து அவங்களும் தனி ரெசார்ட் அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்கு. ஒரே வில்லா மாதிரி வாங்கிட்டு அதில் ஸ்டே பண்ணுற மாதிரியும் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு 1 மந்த்துக்கு ஒரே இடத்துல ஷூட் அப்படின்ற மாதிரி இருக்கிறதால அந்த மாதிரி இப்போது அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போது ஜங்குக் ஜங்குக் என்னதுயா குட்டியா? உங்ககிட்ட பேசணுமே. என்ன என்ன நீங்கள் ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ? ஏதாவது ஒரு வாக் மாதிரி போயிட்டு பேசலாமா? ஏன் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சார் இப்படியே பிடிச்சிட்டு 1 பிளேட்டில் அப்படியே விட்டுருக்கீங்க. இப்போது தமிழில் எந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் இருந்துகிட்ருக்கீங்களோ அதே மாதிரியான காஸ்டியூம். ஒரு குட்டி பொட்டு. இப்போ நேர்வகுடில் பொட்டு இல்லை, கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நெத்தி வகுடா நேர்வகுடா ஏதோ ஒன்று அங்கே பொட்டு வச்சுருப்போம்ல, அங்கே இருந்து நீங்கள் பொட்டு வைக்கல. நீங்கள் இப்போ அப்படியே நீங்கள் அப்படியே பேசிகிட்டே போகிறீங்க. கீழே அப்படியே கிரவுண்ட் ஃப்ளோர் போயாச்சு. கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே ஒரு பாத்வே மாதிரி போயிட்டுருக்கு. அங்கே அந்த பாத்வேவில் அப்படியே நடந்து அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்கீங்க. இங்கே ஜங்குக்கு வந்து அந்த லவ் ஸ்டோரிலாம் சொல்லிகிட்ருக்காங்க. எப்படி வந்து ட்ராவல் பண்ணோம், எப்படி நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், எப்படி ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை வருஷம் இருந்தோம் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்லிகிட்டே இருக்காரு. 7 இயர்ஸ்? எப்படி அப்புறம் நீங்கள் எவ்வளோ இல்லதியா? அவள் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு. என் அப்பா ஒருத்தன் இருக்கான்ல, அவனால் தான் இண்டஸ்ட்ரியில் ஒரு லெவலில் இருக்கவே முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கவே எங்கள் தியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்ன தான் பிளாக் ட்ரூத்தாக இருந்தாலுமே கூட அது அக்செப்ட் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா. கொஞ்சம் அப்படியே பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. பார்த்தா ஆப்போசிட்டில் தயங்குதான். இணைஞ்சவங்க வைஃபா? இல்லை ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டா? ஆமாம் சார், அவரோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு தியாவே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. ஐம் கிம் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க 2 பேரும். தியாவும் தயாங் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணும்போது லைட்டாக அப்படியே தயாங் வந்து சிரிக்கிறாரு. உங்க போட அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. பட் ஆனால் போக மாட்டாரு, போனால் தப்பாகிடும்ல. ஸோ அப்படியே கொஞ்சம் அப்படியே பேசிகிட்ருக்காங்க. தியா வந்து மிடிலையும் ஜங்குக்கு வந்து சைட்லேயும் நிற்கிற மாதிரி, அந்த சைடில் தயாங்க இருக்கிற மாதிரி அப்படியே திரும்பவும் அப்படியே ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கே நடந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே தயாங்க வந்து அப்படியே பேசிகிட்டே இருக்காரு. அப்புறம் தியா எந்த காலேஜில் படிச்சிங்க? எங்கே? என்னை ஏதாவது எங்கேயாவது பார்த்த மாதிரி இருக்கா? இல்லை நீங்களும் சென்னையில் படிச்சிங்களாண்ணே? கெஸ் பண்ணுங்க தியா. இன்னமும் ஞாபகம் இல்லை உங்களுக்கு? நான் உங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். அது எப்படி என்னை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியல? இல்லை தெரியல, ஆனால் எங்கேயோ பார்த்த ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறீங்க. எங்கள் ஜங்கு அப்படியே என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அப்படியே வாயை மூட்டு வந்துட்டுருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியும்ல இந்த நாய் எங்கே சுற்றி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ எதுவுமே பேசாத அப்படியே வந்துட்டுருக்காரு. கொஞ்சம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. சரி ஓகே எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கம்ஃபர்ட்டாக இல்லை போல் இருக்குது. ஸோ அப்படியே ரூமில் இருந்துட்டீங்க. ஜங்குக்கு வந்து கீழே சாப்பிட்றாரு. தியாவும் வந்து ஹோட்டல் உள்ளே சாப்பிட்டுக்கிறா. இங்கே ஒயினும் உள்ளே சாப்பிட்டுக்கிறா. டைம் ஸ்கிப்பு. இப்போ ஷூட்டு, அடுத்த நாள் ஷூட்டுக்கு போகிற மாதிரி இருக்குது. தியா வந்து ரூமில் தான் இருக்கா. என்னடா அவ வரலையா? வரமாட்டாடா, நானும் பண்ணிட்டோம். ஏன் நீ கூப்பிட்டு வரத? அவ உன்னை ஏதோ விரோதம் பார்க்குற மாதிரி பார்க்குறாடா. இந்த பார், அவ வரணும், இல்லைன்னா நான் ரூமுக்கு போகிறேன். டே ஏதாவது பண்ணிடாத, சும்மா மூடிட்டாரு. ஏன் அவ வரணும்டா. நான் புஷ் பண்ண முடியுமா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தயங்க அப்படியே இருந்துகிட்ருக்காரு. ஒயின் இப்போ ஷூட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. ஒயினுக்கு கொஞ்சம் ஜங்குக்கு தான் அப்படியே ஷூட்டு. இங்கே ஜங்குக்கு வந்து கெஞ்சிகிட்டே இருக்கார் உங்ககிட்ட, பேசணும்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுகிறதுக்கு விடவே மாட்டுறீங்க. என்ன ஜங்குக்கு உனக்கு பிரச்சனை? பேசணும்டி. என்ன பேசணும்? என்னடா பேசணும்? ஷூட்டுக்கு மிட்டில் வந்து வேறு யாருக்கும் ஷூட்டு அங்கே போயிட்டுருக்குமா. இங்கே தியாவும் இங்கே ஒயினும் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும், ஜங்குக்கும் உட்காந்துட்ருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே எங்கள் ஒயினோட கையை பிடிச்சிக்கிட்டு பேசணும். ஒயின் அப்படி பேசணும்டி. பாரு ஜங்கு என்ன பண்ணுற,
கையிடுறோம், பேசணும் ப்ளீஸ், தனியாக பேசணும்டி. சரி ஓகே, ஈவினிங் மீட் பண்ணலாம். பார், அங்கே வந்து ஏதாவது தேவையில்லாமல் பேசணும்னு ஐயா, உனக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாடா அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஈவினிங் வந்து எல்லோரும் ஒன்றா சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி இங்கே தாயங் தான் இன்வைட் பண்ணுறாரு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் ஒரு டேபிள் அப்படின்ற மாதிரியும், இங்கே வந்து மெயின் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் ஜங்குக் பக்கத்தில் வந்து தியா பக்கத்தில் இங்கே தாங் அப்படின்ற மாதிரி உஷாராக வந்து உட்காந்துட்ருக்காரு. இப்போ எல்லோரும் அப்படியே சர்வ் பண்ணி இப்படி சாப்பிட்டுட்ருக்காங்க. இங்கே ஜங்குக் பார்க்கணுமே, அப்படியே எங்கள் ஒயனுக்கு ஒன்று எடுத்து வச்சிட்ருக்காரு. அப்படியே துடிக்கிறாரு மனுஷன். இங்கே ஒயன் அப்படியே முறைச்சிட்டே இருக்குது. இதுக்கு போ, உனக்கு கேட்டுனாடா, ஒரு முறை தள்ளி போய்டு. இல்லை, சாவு அடிச்சிடும் ஜங்குக்கு. ஒன்று பக்கத்தில் தியா உட்காந்துட்ருக்கா, ஒழுங்கு மரியாதை அவளை பார்த்துக்கும், ஏதாவது பண்ணிக்கிட்டு தள்ளடா அப்படின்னு கையால் அப்படி தள்ளுறீங்க. இங்கே தாயங்க அதெல்லாம் பார்த்துருப்பாரு. இங்கே தாயங்க வந்து தியா கிட்ட தான், அப்புறம் என்ன தியா கண்டுபிடிச்சிட்டியா? இல்லை, எனக்கு ஞாபகமே வரல, மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்களே சொல்லுங்களேன். ஏன் அந்தளவுக்கு வருத்துட்டியா? என்ன வெறுத்துட்டேண்ணா? இல்லை, எனக்கு ஞாபகமே இல்லை. காலேஜில் உன்னோட சீனியரா? என்னுடைய சீனியர்? பரவாயில்லையே, கண்டுபிடிச்சிட்டேன். வி இஸ் ஏ குட் பாய். ஞாபகம் வந்துச்சா? தயா, நீ வி? நான் தான் வி. அப்படியே தியா எந்திரிச்சிட்டா ஒரு நிமிஷம். பயம். என்ன தியா? உட்காந்து சாப்பிடு. இல்லை ஜாங்க, போதும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தியா மட்டும் கடக்கடன்னு சொல்லிட்டு அப்படியே வருதுங்க. எங்கள் வீ தான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு, நான் பார்த்துக்குறேன். டே எங்கடா போகிற அப்படின்னு சொல்லிங்க ஜங்கு கூடயே கேட்குறாரு. நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாட்டுக்கிட்டு தியா பின்னாடியே வந்துட்டுருக்காரு. வானாடா, நான் பார்த்துக்குறேன்டா, இது என் லைஃப், ஏன் தியா எனக்கு தெரியும், நீ உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ட்டு இங்கே தியா பின்னாடியே வந்துட்டுருக்காரு. இங்கே தியாவுக்கு ஒரு மாதிரி பயம், பதட்டம், கை காலெலாம் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிச்சு. அவன் மாட்டும் அப்படியே வேகமாக போயிட்டா. தியா நில்லுன்னு ஏதோ மறக்கணும்னு நினைக்கிறோன்னு. எப்படி இவனுக்கு எப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தியா மாட்டம் கடகடன்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே போயிட்டா. தியா கதவை தரேண்ணா. இல்லை, இது பார்வி, மரியாதை போயிடு. உங்ககிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். பாரு, கையெடுத்து கும்பிட்றேன், ப்ளீஸ் வேண்டாம், போயிடு. எதுக்கு போனேன்? கையெடுத்து கால் எடுத்துலாம் கும்பிட்ற. உங்ககிட்ட பேசணும், கதவை தரேண்ணா. நீ கதவை திறக்கிறே உடச்சிட்டு வரவா? இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துட்டு அலற சத்தங்க கேட்குது. இங்கே தட்டிகிட்டே இருக்காரு. நீங்கள் கதவை திறக்க மாட்டேன், போயிடு, மரியாதை போயிடு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே திட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. நீ யாரா? நீ என்ன ஏன் பார்க்கணும், என்கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. தும்மு தட்டிகிட்டே இருக்காரு. நீ கதவை திறக்கணும் வையன், போகிற வரவெல்லாம் என்னென்னு கேட்பான். இப்போ கீழே இருந்து கால் பண்ணுவாங்க. ஓகே உனக்கு? ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பேச விரும்பல, ப்ளீஸ் கதவை தர. உங்ககிட்ட பேசணும், கதவை தர. நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அப்படியே ஒரு 1/2 hour ஆகுது. இங்கே தட்டிகிட்டே இருக்காரு. உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. லாஸ்ட்டாக இப்போ கதவை திறந்துட்டீங்க. டக்குன்னு ஒரு கதவை லாக் பண்ணிட்டு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்கிறல, கால் இல்லை உனக்கு? இது பாருங்கள், நான் உங்ககிட்ட பேச தயாராக இல்லை, ப்ளீஸ். என்ன பிரச்சனை பண்ண போகிறீங்க? பயந்துக்கிட்டே அப்படியே பின்னாடி அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவர் ஃபார்வர்டு அப்படியே வந்துட்டுருக்காரு. உட்கார். இல்லை உட்காரின்னு. இல்லை உட்காரி அப்படின்ட்டு அப்படியே உட்காருங்க. என்ன பயமா? இல்லை
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டில் உட்காந்துருப்பீங்க. உங்களை லாக் பண்ண மாதிரி குனிஞ்சிட்டு அப்படியே உங்ககிட்ட க்ளோஸ்அப்பில் அப்படியே நின்றுட்டுருக்காரு குனிஞ்சி. ஏதோ பண்ணிடாத ப்ளீஸ். ஏன் ஆ மறந்துட்டியா? இல்லை மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணை பொத்திக்கிட்டு முகத்தை பொத்திக்கிட்டு நீங்கள் அப்படியே பேசிகிட்ருக்கீங்க. ஏய் கையிடு. இல்லை கையை இடுன்னு. ஏதோ பண்ணிடாதீங்க ப்ளீஸ். பயமாக இருக்கு. ஏன் பயமாக இருக்கா? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ப்ளீஸ் எனக்கு விட்டுடு. ஏன் வேணும்? நீ ஏன் ஆளாச்சே? தயவு செஞ்சு இப்படிலாம் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். வெளில யாருக்கா கேட்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாயை அப்படியே பொத்துறீங்க. அவர் உங்களுக்கு முத்தம் கொடுக்குறாரு. சி என்ன பண்ணுற? ஆ முத்தம் கொடுக்குறாடி. ஏன் பிடிக்கலையா? அப்போல்லாம் பேசாதீங்க ப்ளீஸ். ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்குறேன். நீ ஏன் ஆல்ரெடி ப்ளீஸ். காலேஜ் டைமில் தானே டார்ச்சர் பண்ணிங்க. இங்கே வந்தீங்க எப்படி? உனக்காக தான் என்னோடய அட்டையே டோட்டலாக மாற்றிருக்கேன் பாரு. ஏன் பழைய மாதிரி ஃபீஸ் எ குட் பாய்னு வரவா? ஐயோ வேண்டாம் வேண்டாம். அப்படியே ஃப்ளாஷ்பேக்கு. நீங்கள் வந்து இப்போது செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க, ஒரு ஃபைனல் இயர். அப்பா எதுக்குப்பா என்னெல்லாம் நீ மெக்கானிக்கலில் போட்டேன்? தைரியம் வரணும், புண்ணாக்கு வரணும்னு எனக்கு எதுவுமே வரவே மாட்டேங்குது. பயமாக இருக்குது. செகண்ட் இயரில் ஒரு பொண்ணு கூட கிடையவே கிடையாது. இந்த செமஸ்டர்லேருந்து டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிடுவேன். போப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிகிட்டே நீங்கள் போகிறீங்க. உங்கள் அப்பா அப்படியே சொல்லிகிட்டே வராங்க. டேய் உன்னை போட்டது எதுக்கு? இதுக்காக தான். தைரியம் வரணும் போ. பசங்க முன்னாடி கெத்தாக ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக ஒரு பொண்ணாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பணக்கார பொண்ணாக இருந்தாலுமே கூட நீங்கள் பயந்து நடுங்கிறது உங்கள் அப்பாவுக்கு புரியவே இல்லை. ஸோ அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிட்டாரு. இன்றைக்கி வந்து டிபார்ட்மெண்ட்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து பேசிக் இன்ஜினியரிங் தான் படிச்சிருப்பீங்க. இப்போ டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறீங்கன்றப்போ வெறும் பசங்க அதுவும். ஸோ ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஃபஸ்ட் இயர் வந்து அப்படியே ஷஃபில் பண்ணி உட்கார வச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதில் வந்து ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. இப்போது கிளாஸ்குள்ளே போகிறீங்க, எல்லாமே பசங்க அங்கங்கே உட்காந்துட்ருக்காங்க. டேய் ஒரு பொண்ணு என்ற அங்கே வந்துருக்கு. இந்த பிளாக்கில் பொண்ணுங்களாம் இருக்கான்னு? ஏன்னா எந்த பிளாக் பக்கம்? இல்லை நான் செகண்ட் இயர் சி பிளாக் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு ரூட் சொல்லிட்டாங்க. இங்கே உங்கள் கிளாஸில் போய்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு பொண்ணு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே எங்கள் தேங்க் வந்து நியூஸ் வந்துடுச்சு. என்னடா நம்ம டிபார்ட்மெண்ட்குள்ளே பொண்ணா? கண்டிப்பாக பார்த்தே ஆகணுமே அப்படின்னா அவள் வந்து பெரிய பிடுங்கி நம்ம ராயல் மெக்குக்கு பொண்ணுங்கள்லாம் உள்ளே வரலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கடுப்பு கோவத்தில் தான் வராரு. நீ ஒழுங்கு மரியாதை டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டு போயிடு அப்படின்னு சொல்கிறதுக்காக மிரட்டி விடுறதுக்காக இப்போ வராரு. தேங்கோட பின்னாடி ஒரு காங்கே வந்துட்டுருக்கு. நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்கள் புக்கெல்லாம் அப்படியே புரட்டிகிட்ருக்கீங்க. புது புக்கு வரையா? ஸோ என்ன இருக்கும் டிபார்ட்மெண்ட்குள்ளே அப்படின்றப்போ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க, உட்காந்துட்ருக்கீங்க. என்ன ஒரு மாதிரி சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னலால் எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு காங்கே வருது. எதுக்கு இவ்வளோ பேர் எங்கே போகிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. கரெக்டாக உங்கள் கிளாஸ்லாம் வந்து நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே உங்கள் பின்னாடி ஒரு பையன் கூப்பிட்டோன்னா திரும்பிட்டு நீங்கள் என்ன நீ ஃபஸ்ட் இயரில் வேறு டிபார்ட்மெண்ட்டில் தானே இருந்த? இல்லை நான் மெக்கானிக்கல் தான். நீ மெக்கானிக்கல்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே, நீ கேட்கவே இல்லையே. சரி எக்ஸாமில் கூட ஈஸியில் தானே உட்காந்துட்டு இருந்த? இல்லை என்னோடய ரோல் நம்பர் மாறிடுச்சு அப்போதைக்கு, அதனால் அங்கே உட்கார வச்சுருந்தாங்க. சரி. ஏய் அப்படின்னு ஒரு சத்தம். நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. செம்ம லாங் ஹேர் உங்களுக்கு, அப்படி சுடிதாரு, ஏதோ கூப்பிட்றாங்க, அப்படியே புது குரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்புவீங்களா? உங்கள் ஹேர்லாம் அப்படியே ரொம்ப பவுன்ஸியாக அழகாக இருக்குது. ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரியே இருக்குது நார்மலாகவே உங்கள் ஹேரு. ஸோ அப்படியே நீங்கள் திரும்புவீங்களா? திரும்பினோடனே உங்கள் சைட்லலாம் அவங்க காதுக்கிட்ட அப்படியே ஹேர் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. உங்கள் சின்ன வரைக்கும் அப்படியே தொங்குற மாதிரி இருக்குது. சார் கூப்பிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு நிற்கிறீங்க. அவர் அப்படியே உங்களையும் பார்த்துட்டே இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி அழகாக க்யூட்டாக இருக்குங்க. எப்படி சொல்கிறது, உங்கள் கண்ணத்தை அப்படியே பிடிச்சி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. டேய் மச்சான் அந்த பொண்ணு தாடா. டேய் அந்த பொண்ணு தாடா. ஓகே சார் கூப்பிட்டு
கூப்பிட்டீங்களா? ம், கூப்பிட்டேன். நீ மெக்கானிக்கலா? ஆமாம் சார், மெக்கானிக்கல் தான் அப்படின்னு என்ன தான் பயம் இருந்தாலும் லைட்டாக அப்படி நீங்கள் தைரியமாக இருந்துச்சு நின்றுட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டுருக்கீங்க. பிகாஸ் உங்கள் அப்பா வந்து சொல்லியிருக்காருல, தைரியமாக இருக்கணும், கொஞ்சம் ஆட்டிடியூடாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் உங்களால் முடியலை. பட் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறீங்க. அப்புறம் பசங்களாண்ணா என்ன சொல்கிறானுங்க? மச்சான் மிரட்டி விட வந்துட்டு என்னடா பண்ணுற? அடங்குங்கடா அப்படின்னு என்னமோ ரொம்ப குழஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கீங்க. டே என்னடா பெரிய இவன் மாதிரி வந்த பொசுங்கிட்ட அவளை பார்த்த உடனே? யாரா பொசுங்கினது? யார் பொசுங்கினது? அப்புறம் கேளு, எதுக்கு நீ மெக்கானிக்கல் சூஸ் பண்ணு கேளுடா. ஏய் சார் சொல்லுங்கள் சார். எதுக்கு மெக்கானிக்கல் சூஸ் பண்ண? சார் இல்லை அப்பா. அப்பா சொன்னா சூஸ் பண்ணுவியா? சார் இல்லை, பிடிக்கும் எனக்கு மெக்கானிக்கல் பிடிக்கும். மெக்கட்ரானிக்ஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கணும். இந்த காலேஜில் சேருவியா? சார் இல்லை. வல்லவா? சார் வரியா? வரேன் சார். போங்கடா, அவனை தனியாக பேசணும். வா சார், எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? கை விடுங்க அப்படின்னு சொல்லவே அவர் வந்து இப்படி இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு அப்படியே காலேஜோடைய பேக் சைடு இங்கே நின்றுட்டுருக்கீங்க. அப்படியே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. சுற்றி ஃபுல்லாக அப்படியே மாமரம், தென்னை மரம், அந்த மாதிரி நிறைய மரமாகவே இருந்துகிட்ருக்கு. என்ன உனக்கு அவ்வளோ தைரியமா? சார் இது மெக்கானிக்கலுக்குள்ளே கேர்ள்ஸ் வரக்கூடாதுலாம் எனக்கு தெரியாது சார். நான் வேணா டிபார்ட்மெண்ட் மாற்றிட்டு போயிடுறேன் சார். மாற்றிட்டு போறியா? போயிடுவேன் நீ? போயிடுவேன்னு கேட்குறேன். இல்லை போகல. பார், உனக்கு கொடுக்குற பெஞ்சில் தான் உட்காரணும். உனக்கு கொடுக்குற பெஞ்சை தாண்டி எங்கேயோ போகணுன்னு வையா, அவ்வளோதான். பக்கத்தில் எவனாவது உட்காந்தான்னு வையா, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. நீ இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும், இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துட்ருக்காரு உங்களுக்கு. அதாவது நீங்கள் மெக்கானிக்கலில் நீங்கள் இருக்கணும்னா இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரா? நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம மெக்கானிக்கல் சூஸ் பண்ணதால் தான் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு பிடிச்சதால தான் நிறைய நான் பார்க்குற பொண்ணு இப்படி தான் இருக்கணும், இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். பட் ஆனால் நீங்கள் வேறு மாதிரி புரிஞ்சுப்பீங்க. தப்பார் புரிஞ்சுதில்ல? புரிஞ்சுது சார். துப்படா அப்படியே போடு. துப்பட்டாவை 2 பக்கம் பூரி. போட்டு சார். கிட்டவா? கிட்ட தான் நிற்கிறேன் சார். பத்தல, கிட்டவா? வரமாட்டேன். வரமாட்டேன். நான் வர வைக்கிறேன். கை விடுங்க. எதுக்கு இப்போ கத்துற? எதுக்கடி கத்துற? பயமாக இருக்கு. ஏன்? நீங்கள் ஆமாம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை பிடிப்பாரா? நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி பயந்த மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. லைட்டாக அப்படியே ஸ்மோக் பண்ணிட்டேன். கண்ணதர என்ன யாரோ லவ் பண்ணுறியா? ஐயோ இல்லை. யாரையாவது லவ்வுக்குன்னு ஏதோ ஓடிட்டு இருந்துன்னு வையா, உனக்கு அவ்வளோதான் போ அப்படின்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுருப்பாரு. இப்போ இப்படி தான் கிளாஸ் முடிஞ்சிருக்கும். பிரேக்குக்கு இப்போ நீங்கள் வெளில வந்திருப்பீங்களா? வெளில வந்தால் எங்கே பார்த்தாலும் பசங்க தான். உங்கள் பிளாக் ஃபுல்லாகவே பசங்க தான். கண்டின் போகிறீங்க. கண்டினில் போய்ட்டு உட்காந்தா உங்கள் பக்கத்தில் அப்படியே தயாங்க. ஹாய். குட் மார்னிங் சார். எதுக்கு சார்லாம் கூப்பிட்ற? சரி இல்லை உட்கார். உட்காரியா இல்லையா? என்ன சாப்பிட்ற? பப்ஸ். பப்ஸ் கொடு. அது நான் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடிச்சு சாப்பிட்றாரு. கரெக்டாக நீங்கள் கடிச்ச இடத்துல கரெக்டாக கடிக்கிறாரா? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே திரும்ப எந்திரிச்சு நிற்கிறீங்க. உட்கார். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. அந்த கையை அப்படியே டிஷ்யூவால் தொடச்சிட்ருப்பீங்களா? துடைக்கிறேன், இந்த சாப்பிட்டு. வேண்டாம். நீ சாப்பிட்டா நான் சாப்பிடணும், நான் சாப்பிட்டா நீ சாப்பிட மாட்டியா? சார் இல்லை, எல்லோரும் பப்பா. எல்லோரும் பார்க்குறாங்களா? கிளம்பணுங்களா? சார் இல்லை. சாப்பிட மாட்டியா? போ. சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சாப்பிட்றீங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு.
சாப்பிட்டேன் சார். வாய் தொட. ஏய் நான் தொடச்சி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே அவங்க லிப் அப்படியே ரொம்ப அப்படியே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி இப்படி தொடச்சி விடுறாரு. சார் பார்க்குறாங்க சார் எல்லோரும். ஏன் பார்த்தாண்ணா ஒரு மாதிரி? என்ன ஒரு மாதிரி? சரி எதுக்கு அப்படியெல்லாம் பேசுகிறீங்க? தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு டீப் வாய்ஸில் அப்படியே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. பசங்க எல்லோரும் அப்படியே தலையை திருப்பிட்டு உட்காந்துட்ருக்காங்க. ஏன்னா தயங்கினா யார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே உங்கள் பிளாக்குக்கு அப்படியே நடந்து போவீங்களா? உங்கள் பின்னாடியே வந்துட்டுருக்காரு. இன்னும் ஒரு மாதிரி பயமாக இருக்கும் உங்களுக்கு. எதுக்கு இவர் என் பின்னாடி வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே போய் உட்காருவீங்களா? எனக்கு தெரியல. அவருமே இப்போது உங்கள் கிளாஸில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு. காலேஜில் யாருமே இங்கே தயங்க கேட்கவே முடியாது. ஸோ இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் ரூல் அப்படின்ற மாதிரி தான் காலேஜில் இவருடைய ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் காலேஜ் வரதே உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஆனால் உங்கள் வீட்லேயே நீங்கள் சொல்லிக்கல. அடுத்த நாள் காலையில் அப்படி தான் இவர்கிட்ட குட் மார்னிங் சொல்லிவிட்டு ஹாய் சொல்லிவிட்டு அப்படின்ற மாதிரி தான் போகணும். உங்ககிட்ட உட்காரணும்னு தோணிடுச்சுன்னா அவர் உங்ககிட்ட விட்டு எட்ட போகவே மாட்டார். உங்ககிட்டே தான் உட்காந்துட்ருப்பார். நீங்களும் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ இப்படி தான் அப்படியே டே பை டே இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அப்படியே ஒரு 2 months கிட்ட ஆகிடுச்சு. டெய்லியே வந்து ஹாய் சொல்லணும். இன்னும் நீங்கள் ஹாயே சொல்லலை. உங்களுக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியல போல இருக்குது. ஸோ அப்படியே நீங்கள் போய் உட்காந்துட்ருக்கீங்க. எங்கடா வரலையா நான் ஆள்? இல்லையே பார்த்த நீ வச்சு பாத்தியா? அவளுக்கு நான் வந்திருக்கேன் தெரியாதானே? தெரியுமேடா, பார்த்து தான் க்ராஸ் பண்ணா. இரு போயிட்டு வரேன் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிடக்குதுன்னு சொல்லிட்டு கிளாஸ்க்குள்ளே வந்துட்டார். பார்த்தா ஒரு மாதிரி நீங்கள் ரொம்ப சோகமாக அப்படியே படுத்துட்ருக்கிற மாதிரி பெஞ்சில் அப்படியே சாஞ்சு படுத்துட்ருக்கிற மாதிரி அப்படியே இருக்க. ஏய் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, நல்லா தூங்கிட்டுருக்கீங்க போல. ஏய் கால் விழ உனக்கு? குட் மார்னிங் சார். ஏன் வந்தவனே சொல்லணும்னு தெரியாதா உனக்கு? இல்லை எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. என்ன உடம்பு முடியல? உடம்பு முடியல, ஃபீவரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் கழுத்தில் நெத்தெல்லாம் கை வச்சு பார்க்குறாரு. சார் என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேண்ணா? எந்திரி மலவா. எதுக்கு? நர்சிங் ரூம் போகலாம். இல்லை வேண்டாம், டேப்லெட்லாம் வச்சுருக்கேன். பரவாயில்ல வா, இன்ஜெக்ஷன் போடலாம். வேண்டாம், நான் ஈவினிங் போய் பார்த்துக்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் கேட்கவே இல்லை. ஒரு மாட்டம் கூப்பிட்டு போயிட்டாரு. கூப்பிட்டு போனாங்க, இன்ஜெக்ஷன் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஜெக்ஷன் போட்டுறாங்க. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுத்தால் தான் சரி வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கூடவே இருக்கார் அவருமே அங்கேயே. போங்க ப்ளீஸ். ஏன்? இல்லை எல்லோரும் ஒரு மாதிரி தப்பாக பேசுகிறாங்க, ப்ளீஸ் போங்க. பேசினா என்ன போ? லவ் பண்ணுறேன். லவ் பண்ணுறேன்ற கால் வெளியே உனக்கு? என்ன சொல்கிறீங்க? எனக்கு அதில் விருப்பம் இல்லை. உனக்கு விருப்பம் இருக்கான்லாம் கேட்கல. நான் உன் லவ் பண்ணுறேன். நான் லவ் பண்ண நீயும் லவ் பண்ணும். இல்லை எனக்கு அதில் விருப்பம் இல்லை. விருப்பம் இல்லையோ? எதுக்கடி விருப்பம் இல்லை? ஏன் எனக்கு என்ன குறை? நான் அழகா இல்லையா? சொல்லுடி. உங்களுக்கு பயமாக இருக்குது, ரொம்ப பயமாக இருக்குது. ஆல்ரெடி ஃபீவரில் இருக்கீங்க. கேட்டது பஸ்ஸில் நீங்களும் தேங்க மட்டும்தான் இருக்கீங்க அந்த ரூமில். இல்லை ஒரு மாதிரி பயமாக இருக்குது. எனக்கு ஒன்றும் பிடிக்கல. என்ன உனக்கு எதுக்கு பிடிக்கல? ஏன் நான் ஒழுங்காக பார்த்துக்க மாட்டேன்னா? இல்லை சார். சார் என்னன்னு நீ டென்ஷன் ஆகிட சொல்லிட்டு வேணி கூப்பிடு. சார் இல்லை வேண்டாம். என்ன வேணாம்? நீங்கள் அப்படியே எந்திருக்கீங்க படுறி. இல்லை வேண்டாம் ப்ளீஸ், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அவர் உங்களை ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்காரு. உங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் இல்லை இங்கேருந்தால் எதாவது தப்பாக நடந்துட போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் எந்திரிக்கிறீங்க. அவர் திரும்ப உங்களை படுக்க வைக்கிறாரு. நீங்கள் இல்லை வேண்டாம் எனக்கு சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போகிறீங்க. அவர் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிட்டு இப்போ எங்கே போகிறேன்? இல்லை உடம்பு சரியாயிடுச்சு, பரவாயில்ல, ஆனால் சரியான மாதிரி இல்லையே அப்படின்ட்டு உங்கள் கழுத்தில் கை வைக்கிறாரு. கையிடுங்க. எதுக்கு இப்போ எதுக்கு கை தட்டுற? இல்லை சரியாயிடுச்சு, சரியான மாதிரி இல்லையே அப்படின்ட்டு அந்த கழுத்துக்கிட்ட கை வைப்பாரா. அந்த கை அப்படியே கீழே வருது. என்ன சார் பண்ணுறீங்க? கையிடுங்க. என்ன பண்ணுறேன்னு தெரியல உனக்கு?
இல்லை ப்ளீஸ் விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. நீங்கள் அப்படியே தள்ளிட்டு நீங்கள் வெளில போகலான்னு பார்ப்பீங்களா, டக்குன்னு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. சார் 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 ப்ளீஸ் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லு, விடுறேன். இல்லை அப்போது உனக்கு பிடிக்கல அப்படி தானே? இல்லை பிடிக்கும் சார். பிடிக்கும் நான் எனக்கு மொத்த கூட. இல்லை அப்போது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி கத்துறாரு. சரியான ஷார்ட் டெம்பர் மாதிரி நடந்துக்கிறாரு. உங்களுக்கு வந்து இங்கேருந்து இப்படி போகிறது என்னென்னு உங்களுக்கு புரியவே இல்லை. சார் பிடிச்சிருக்கு, டைம் கொடுங்க சார். டைம் தான் கிடையாது, எனக்கு இப்போ ஒன்றும் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ எனக்கு ப்ரூவ் பண்ண, மொத்தம் கொடுத்துட்டு போ. இல்லை சார் மொத்த கூட பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி ஓகே, மொத்த கூட. அப்புறம் அப்போது போய் சொல்லிட்டு தப்பிக்கலான்னு பார்க்குறியா? இல்லை அப்போது குடு அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அப்படியே ஃபார்வர்டாக வந்துகிட்டே இருக்காரு. நீங்கள் திரும்ப அந்த பெட்டுக்கிட்ட அப்படியே போயிட்டு தடுத்து நின்றுட்டுருக்கீங்க. அவர்கிட்ட வந்துட்டு உங்கள் ஜாலியில் என்னோட அப்படி சேர்த்து மாதிரி அப்படியே பிடிக்கிறாரு. ஒரு மாதிரி அருவறுப்பாக ஃபீல் பண்ணி இப்படி தட்டி விடுறீங்க. கோவம் வந்துடுச்சு. அப்படியே உங்களை சிவலே 2 விட்டுறாரு. இல்லை பயமாக இருந்துச்சு, அதனால தான் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாதீங்க. சரி மொத்தம் நினைக்கிட்டேன், லவ் பண்ணுறோம், ஒத்து கொடுத்தா என்ன தப்பு? நானும் லவ் பண்ணல. என்ன லவ் பண்ணல? எனக்கு ஒன்று பிடிக்கல. சைக்கோ மாதிரி இருக்கு. சைக்கோவா? யார் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி ரொம்ப ஃபோர்ஸாக ஒரு மாதிரி மொத்த கொடுக்குறாரு. ரொம்ப நீங்கள் கத்துறீங்க, வேண்டாம் விடுன்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளுறீங்க. இல்லை அப்படியே உங்களுக்கு மொத்த கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த ஜாலியாக அப்படியே பிடிச்ச மாதிரி ரொம்ப டைட்டாக உங்கள் பின் தலையை அந்த முடி அப்படியே இறுக்கி அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஃபோர்ஸாக அந்த பெட்டில் அப்படியே தள்ளிட்டு தான் ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே பாதி கால் வந்து கீழே இருக்குது. நீங்கள் உட்காந்துக்கிட்டு நீங்கள் படுத்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், கால் கீழே கிடக்கு. அவரோட கால் வந்து நின்றுக்கிட்டே தான் உங்கள் மேலே அப்படியே படுத்த மாதிரி இப்படி மொத்த கொடுத்துட்டே இருக்காரு. நீங்கள் அப்படியே தள்ளுறீங்க. உங்கள் ஷால்லாம் அப்படியே கீழே விழுந்து கிடக்கு. அவரோட ஷர்ட் அப்படியே ஒரு பட்டன் அப்படியே ரிமூவ் பண்ணுறாரு. சார் விடுங்க, வேணும், எனக்கு வேணும். நீ எப்படி என்னை தள்ளி விட்டு வேணான்னு போயிடுவியா நீ? என்ன பண்ணிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இந்த பாரு, லவ் பண்ணுறான், என்னை விட்டு போகலான்னு நினச்சேன்னு வையா, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உங்கள் முகம் ஃபுல்லாக அப்படியே மொத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அவரோட கை உங்கள் ப்ரெஸ் பாட் கிட்டே ப்ரெஸ் பண்ணது. சார் என்ன பண்ணுறீங்க? இந்த பாரு, இது எனக்கு சொந்தம். இதுக்கப்புறம் ஏதாவது எனக்கு பிடிக்கல, இதுன்னு ஏதாவது சொன்னே, அவ்வளோதான் எனக்கு அப்படின்னு உங்களை ரைட் சைட் ப்ரெஸ் பாட் இருக்கல, ட்ரெஸ்ஸில் கவராக இருக்குது, மேலே அப்படியே பைட் பண்ணுறாரு. ரொம்ப அப்படியே வெறித்தனமாக ஒரு மாதிரி. சார் வேண்டாம். புரியுதுல்ல? புரியுது. போ. இல்லை எங்கேயாச்சும் போகணும். நீங்கள் அப்படியே பயந்துட்டு வெளில அப்படியே போவீங்களா? என்னல்ல சார்? இல்லை வேண்டாம், துப்பட்டா எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டு அவர் எடுத்துகிட்டு வந்து உங்கள் மேலே அப்படியே ஷோல்டரில் அப்படியே போட்டுட்டு, அவருக்கு தெரில, அங்கே ப்ரெஸ் பாட் கிட்ட அப்படியே லைட்டாக அப்படியே தடவுறாரு. சார் இல்லை ஒன்றும் பண்ணல. அங்கே அப்படியே தடவி கொடுக்குறாரு. நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே கண்ணில் தண்ணிலாம் அப்படியே வழியுது உங்களுக்கு. சார் இல்லை வலிக்குதா? இல்லை கை ப்ளீஸ் கை எடுங்க. இந்த பாருண்ணே. ஏய் பார். பார்க்குறேன். லவ் பண்ணுறேன், புரியுதல்ல அப்படின்னு உங்கள் சின்ன அப்படியே பிடிப்பாரு. டக்குனு உங்கள் லிப்பை அப்படியே ஸ்குவைஸ் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஜென்டலான ஒரு முத்தம். நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கு. சார் ப்ளீஸ் விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அடுத்த நிமிஷம் நீங்கள் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரா? கடன்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் காலேஜ் உடைய பேக் சைடு அப்படியே வந்துட்டு நின்றுட்டு அழுத்திட்டே இருக்குங்க. காலேஜ் உள்ள கிளாஸ் உள்ள போவே இல்லை.
தயங்க வந்து தேடிகிட்டே இருக்கார். எங்கடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு. லஞ்ச் பிரேக் இதெல்லாம் எங்கேயுமே காணாமே, ஆளாக காணாமே, பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேடிகிட்டே இருக்கார். காலேஜ்குள்ளே வரவே இல்லை. எங்கடா எங்கே வா மச்சி தெரிலடா. ஏன்? அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த காலேஜ் பக்கமே போகவே இல்லை. அந்த காலேஜுக்கு அப்புறம் நீங்களும் அவரை மீட் பண்ணல, அவர் உங்களை மீட் பண்ணல. அப்படியே இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தாச்சுன்னா ஏடி உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், பின்னாடி சுற்றி அலைஞ்சிட்ருக்கேன். என்னை விட்டு இன்னொருத்த கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தலையாக நீட்டுவேன் நீ? ப்ளீஸ் போயிடுங்க. எங்கே போனோம்? ஏய் என்ன நினச்சிட்ருக்க? உன்னை தேடி நான் வந்திருக்கன்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? நீ எனக்கு வேணும். நீ என்னோடதுடி, இது என்னோட இது அப்படின்னு சொல்லி உங்களை பாயிண்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இல்லை தலை அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க. எங்கே தள்ளுறது? நீ என்னோட தெரியுமா? எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? அதுக்கப்புறம் தேட இடமே இல்லை. உன் அப்பானுடைய டீட்டெயில்ஸ்லாம் அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சேன். அப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். நீ கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போய்டுவேன் நான் யோசிக்கவே இல்லடி. தள்ளு தள்ளு. எங்கே தள்ளுறது? இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணிக்கிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்ருக்காரு. கையை விடு, கையை விடு. இப்போ எது கழுற? உன்னை இதை பண்ணனா? கையை விடு. இதை பாரு, என்ன பாருன்னு. கையை விடு, கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் விட மாட்டாரு. அப்படியே நீல் டவுன் பண்ண மாதிரி உங்கள் கை பிடிச்சிக்கிட்டு ஒத்து கொடுக்குறாரு. கையில் என்ன பண்ண? தலை என்ன பண்ணும்? என்ன பண்ணணும்னு கேட்குறேன். இது என்ன குழந்தைல அசிங்கமா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணிட்டுருக்க? என்ன பண்ணிட்டுருக்கணும்? தாவலாது எல்லாம் இதுக்கு மாட்டிகிட்ருக்கேன். கட்டு மேலே அப்படின்ட்டு டக்குன்னு அந்த தாலி அப்படியே கழட்டி எடுத்துட்டாரு. நீ நீ நான் என்ன சிவில்ல பலார்னு தயங்கு கோவம் வந்துடுச்சு. பட் நீங்கள் அறிஞ்சதும் கரெக்டு தானே? உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். என்ன நினச்சிட்ருக்க? நீ பண்ணுறதெல்லாம் பொறுத்துட்டு போகணும். போகாத. நான் போகணும் சொன்னேன். நீ அடி வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கட்டி பிடிச்சிக்கிறாரு. தள்ளு. என்ன போ? என்னன்னு கேட்குறேன். லவ் பண்ணுறேன். இவ்வளோ நாள் எங்கே போனேன்? மறுபடியும் உங்களே பார்த்துட்ருக்காரு. இப்போ வந்து கல்யாணம் ஆனவங்கள ஏதோ ஹோம் பொண்ணாடி மாதிரி பண்ணிகிட்ருக்க. ஆமாம், என் பொண்ணாடி தான். அவனால் அப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பெட்டில் அப்படியே உங்களை தள்ளி விட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவராக்குறாரு. தள்ளு. பாரு, லவ் பண்ணுறேன்னு சாதாரணமாக சொல்ல, கழுத்தில் தாலி கட்டி பொண்டாட்டி வைக்கிடு. அதுக்கப்புறமா ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ சும்மா தான் ப்ளே மட்டும் பண்ணிக்கிறேன். ஒழுங்க தள்ளிடு. உனக்கு அவ்வளோதான். என்ன குமாரிக்கா அப்படின்னு உங்கள் மேலே தான் முட்டி போட்ட மாதிரி, அதாவது உங்கள் மேலே இருக்காரு. பட் ஆனால் உங்கள் மேலே முட்டி போடல, உங்களை லாக் பண்ண மாதிரி முட்டி போட்டுட்டு என்னடி ரொம்ப கோவமாக இருக்கியா? தள்ளுங்க, மரியாதை தள்ளுங்க. இப்போ எதுக்கு அழற? எதை சொன்னியே? கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அதுக்கா? இல்லை இவன் ஏன் திரும்ப வந்திருக்கான்னு அதுக்கா? சொல்லு. நீ யார்? உன்னை யாருன்னு எனக்கு தெரியாது. நீ தள்ளு. பாரு, இதுக்கப்புறம் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தேன்னு வையன், என்ன பண்ணு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி உங்கள் கையை பின் பண்ணிட்டாரு. வீடு என்ன வீடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டே இருப்பீங்க. இங்கே வந்து டோர் நாக் பண்ணுற சத்தம் மாதிரி கேட்கும். ப்ளீஸ் ப்ளீஸ் விடு, நாக் பண்ணுறேன். எதுக்கு பயப்படுற? ஒன்று இதை பண்ணுறோண்ணா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்கீங்க. இங்கே அப்படியே தயங்கல. இதை பார், நீ என்னுடைய தான். இது தாலியில் ஒரு மேட்ரு இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த லிப்பில் லைட்டாக வச்சு எப்படி டக்குன்னு எடுக்கிற மாதிரி ஒரு முத்தை கொடுத்துட்டு, இப்போது டோர் நாக்காக இருக்குல்ல, அந்த சத்தம் என்னங்கன்னு கேட்டு அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. டே நாயே, எதுக்குடா இப்போது கதவை தட்டினா? டே என்னடா பண்ணுற? ஒன்றும் தவலை போ. டே இல்லை நான் பார்த்துக்குறேன் கிளம்புடான்ட்டேன். இப்போ நீ உள்ளே வந்தா அவன் என்ன நினைப்பா? போ.
அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தேங் போக சொல்கிறாரு. ஜங்குக்கு ஆனால் போக மாட்டுறாரு. டே ஏதாவது அவன் நினைக்க போகிறாடா. நினச்சா நான் பார்த்துக்கிறேன் போன்னு சொல்லிட்டேன். ஆளை பார்க்குறதோட விடு, யாழ்கிட்ட நீ வந்து நீங்கள் சாவடிச்சிருமோன. இல்லைடா இந்த பார், சரி சரி ஓகே ஏதோ பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்குக்கு போயிட்டாரு. அவர் இப்போது உங்ககிட்ட தான் வந்து உட்காந்துக்கிட்டு, ஏய் கையெடுக்கிறியா? இல்லடி, என்ன பேசணுமோ சீக்கிரம் பேசிட்டு கிளம்பு, சும்மா இங்கே நின்றுட்டு பப்ளிக் யாராவது பார்த்தாங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பீச்சில் தான் அப்படியே பக்கத்தில் அவருமே உட்காந்துட்ருக்காரு. நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. என்ன தாடா பிரச்சனை இப்போ உனக்கு? நீ எனக்கு வேணும். வேணுமா? தப்பார் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கீங்க. அவர் கையை பிடிச்சி திரும்ப உட்கார வைக்கிறேன். என்ன ஜங்கு ஒன்றும் பிரச்சனை? உனக்கு அறிவே இல்லைடா. போன்னு சொல்வேன், இருன்னு சொல்வேன். உனக்கு வேணும்னா நான் வேணும், நான் வேணாம்னா போகணுமா? இல்லடி பார், போனது போயிட்டு அதோட விடு, என்ன கொள்கிற தலை அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போகிறீங்க. ஒரு கை பிடிச்சி இழுக்கிறாரு. திரும்ப போடுடா, உனக்கு அவ்வளோதான். எனக்கு இதுக்கப்புறமும் இந்த படம் நல்லா போகணும்னு தோணல. ஒன்று நீ கேன்சல் பண்ண, இல்லைன்னா வேறு ஹீரோனை சூஸ் பண்ணிக்கிட்டோம், விடு. ஏய் ஓ இந்த பாரு, உனக்காக தான் இந்த படமே. எனக்கு தெரியும், எனக்காக தான் இந்த படத்துக்கு நீ ஓகே சொல்லியிருக்கேன். பட் எனக்கு விருப்பம் இல்லை. தீயோட வாழ்க்கை இருக்கு இல்லை, உன் நம்பி வந்திருக்கடா. அறிவு கிட்டத்தனமாக இதை தான் பண்ணிகிட்ருக்க. என்ன நினச்சிருக்க? ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ணுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. அப்போ உன் வாழ்க்கை எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்னு எடையில கொள்கிற நாளடா, நீ தான் என்ன கொள்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி ஓடிட்டே இருக்கீங்க. இப்போ பின்னாடி ஜங்குக்கு, தியா கரெக்டாக பார்த்துட்டா. தியா என்னம்மா என்னாச்சு உங்களுக்கு? காலில் ஏதாவது எழுதியா? ஜங்கு கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களா? சரி மேம், நீங்கள் பேசிட்டு எழுதியா? மேம் இல்லை, நீங்கள் 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா? மிடில் நான் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தியா அப்படி வேகமாக போகிறா. இங்கே ஒயின் வந்து தியா பின்னாடியே வந்துட்டுருக்கான். ஒயின் நில ஒயின், என்னை தப்பாக எடுத்துக்காது. இல்லை மேம், இல்லை நான் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்கு? இல்லை ஒயின் நில, ஷூ எல்லாம் உணர் தாண்டா. எதுக்கு இப்போ நீ டென்ஷன் ஆகுறேன்? நான் டென்ஷன் ஆகுறேன்னா உன் பொண்டாட்டி கோச்சிட்டு போகிறடா. போ, நீ தான் என் பொண்டாட்டி. ஒட்டிச்சுன்னு வச்சுருக்கேன், செவல் பிஞ்சிரும்டா நான். ஏன் ஒன்று போடா அப்படின்னு சொல்லிட்டு தியா பின்னாடியே இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. தியா ஒரு மாதிரி வேகமாக போகுது. அந்த பீச் சைட்லேயே நிறைய மரமாக இருந்துகிட்ருக்கோல, அதுமாரி மரமாக இருந்துகிட்ருக்கு. ஒரு மாதிரி இங்கே என்னவோ தயங்க வந்து உங்களை இது பண்ணது. இங்கே ஒரு மாதிரி சரி ஜங்கு கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. அப்படியே இதை பார்த்துருப்பீங்களே, ஒரு மாதிரி ரொம்ப ஹர்ட் ஆகிட்டீங்க போல். தியா பின்னாடி அங்கே ஒயின் வர வந்துட்டுருக்காங்க. தியான்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் மட்டும் அப்படியே உட்காந்துட்டு அழுதுட்ருக்கீங்க. தியா தப்பாக எடுத்துக்காத. இல்லை மேம், நான் என்ன தப்பாக எடுத்துக்க போகிறேன்? இல்லை, எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஜங்கு எல்லாமே சொல்லிட்டார். என்ன சொல்கிற? சொல்லிட்டாருமா. நான் எதுவும் ஃபீல் பண்ணல, நீங்கள் போங்க. இல்லை போங்க மேம், அது உங்கள் வாழ்க்கை. அப்போ நீ? இல்லை, நான் டிவோர்ஸ் சீக்கிரம் கொடுத்துறேன். அது உங்கள் வாழ்க்கை, உங்ககிட்டே திரும்ப கொடுத்துட்டேன். நீங்கள் அதை வச்சுக்கிறதோ வேணாம் தூக்கி போடுறதும் உங்கள் விருப்பம். அதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் தோ அந்த தாலி கூட பதிலாக பாருங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்போ அந்த தாலியுமே இல்லாமல் தான் உட்காந்துட்ருப்பீங்க, அப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்க. இங்கே தியாவுக்கு ஒயினுக்கு அப்படியே உங்களை பார்க்கவே ரொம்ப அழகையாக இருக்குது. நம்ம தான் இவன் வாழ்க்கையை கெடுக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக இருக்குது. இந்த பார்த்தியா, நீ விட்டுலாம் தர தேவை, அது உன் வாழ்க்கை, இதான் வாழணுமா? என்ன பேசுகிற? ஏம்மா, ஏன் எதுக்காக நடிக்கிறீங்க? 2 பேரும் அவ்வளோ பண்ணுறீங்க.
எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். ஜஸ்ட் நான் வேறு யோசனையில் இருந்துகிட்ருக்கேன். இல்லை தியா, வேண்டாம் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கையை அப்படியே விலக்கி விடுறீங்க. விலக்கி விட்டு அப்படியே நீங்கள் அப்படியே அழகாக அந்த சாரியை முந்தானையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு பொறுமை அப்படியே கையை கட்டிக்கிட்டு நடந்து போகிறீங்க. இங்கே ஒயனுக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. ஏன் அப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு மேலே அவ்வளோ கோவம் வருது. இந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் ஜங்குக்கு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே ஒயன் அப்படியே கோமா ஜங்கு கிட்டே தான் போகிறா. ஜங்கு கிட்டே போயிட்டு ரொம்ப காய்ச்சி முச்சுன்னு கத்திட்டுருக்கா. இதுக்கப்புறம் என் பின்னாடி வந்தானா உனக்கு அவ்வளோ தண்டா ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ திட்டிட்டு இன்னும் வேகமாக போயிட்டா ஒயின்னு அவளோட ரூமுக்கு. இங்கே நீங்கள் அதாவது தியா இப்படி உலாவிட்டே நின்றுட்டுருக்கா. இங்கே தயங்கண்ணா என்ன இல்லைன்னு பாரு உனக்கு அவ்வளோதான். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் வராது. எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. என் புருஷனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறீங்க. இங்கே தயங்க பார்த்து ரொம்ப பயப்படுறீங்க. அவன் உங்ககிட்ட வரும்போது பயமாக தான் இருக்க தவிர லவ்வாக தோணவே இல்லை. அப்படி தான் நீங்கள் போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கூச்சிட்டு ஒரு மாதிரி வேகமாக வந்துகிட்டே இருக்கீங்க. தயங்க நில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்காரு. இங்கே ஜங்குக்கு வந்து ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டுருப்பாரா ஒயின் வந்து திட்டிட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு அப்படியே பின்னாடி போய் நின்றுக்கிறா. ஜங்குக்கை கட்டி பிடிச்ச மாதிரி. தியோ என்ன பண்ணுற? என் பின்னாடி வராங்க, என் கை பிடிச்சி இழுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இருக்கே எப்படி கட்டி பிடிச்சிக்கிறா. இங்கே தயங்கண்ணா திரும்ப வந்து உங்கள் கையை பிடிச்சி இப்படி இருக்கிற. இல்லை விட்றா, அவளுக்கு எனக்கும் இடையில நீ வராத பாருடா கையிடுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எங்கள் தயங்க அப்படியே திட்டி விட்டு தள்ளி விடுறாரு. இங்கே ஜங்குக்கு அப்படியே தியாவோட கையை எடுத்து விட்டு தியா கூல் ஆகு ப்ளீஸுங்க கப்பதுங்க ப்ளீஸ், எனக்கு அவனை பார்த்தாலே பயமாக இருக்குங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூப்பிட்டு போகும்போது தேங்க பார்த்துட்டு ஒழுங்காக சும்மா இருடா, கொஞ்சம் நேரம் சும்மா இரு, அப்போ பயந்துட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் அப்படியே கையை காமிச்சிட்டு அப்படியே போயிட்டுருக்காரு. இங்கே தேங்க இன்னும் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. எப்படியும் ஒரு ஃபீல் பண்ணுறாரு. இப்போ பயப்படுறதுக்கு ரீசன் அது தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. டைம்ஸ்க்கு பார்க்குது. இங்கே தியா அப்படியே ரூம்குள்ளே போனோடனே தேங்க்ஸ் ஜங்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாத்ரூம்குள்ளே போயிட்டீங்க. ரூம் கிடக்கிற கோலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது அவருக்கு. எதுக்கு இவன் அப்படிலாம் பண்ணி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சமக்கவும் வருது. உடனே இப்போ வெளில வராரு. தேங்க் பின்னாடியே வந்திருப்பார் போல். என்னடா பண்ணான் என்ன பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆட்டிட்டு கேட்குறாரு. கூல் நான் ஒன்றும் பண்ணாமல் தான் வீட்டில் கழிஞ்சு கிடக்குதா? இதுக்குடா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடஞ்சி கிடக்க. அவள் ஊரை பண்ணாடா, அதனால தான் ஊரை பண்ணா பொறுத்துட்டு போகணும், புரியுதா? என்ன பண்ண இல்லை விட்றா, நான் ஒன்றும் பண்ணல விட்றா அப்படின்னு சொல்லிட்டு கை தூக்கிட்டு விட்றா அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. இங்கே சட்டையை பிடிச்சிட்டு குளிக்கிட்டு தான் நின்றுட்டுருக்காரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அவகிட்ட சாரி கேட்கணும்டா, இது ஒரு மாதிரி டீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இது பண்ண தவிர வேறு ஒன்றும் பண்ணலடா அவளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. எதுவுமே கேட்கவே இல்லை. நீங்கள் எங்கள் பாத்ரூமில் போய் நனைய போனது நனைஞ்சிட்டு தான் நின்றுட்டுருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு பயம் தாங்கலை. பார் அவள் பயந்துட்டான்னு நினைக்கிறேன். நீ போ இங்கே இருக்காத, கிளம்புடான்னு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜங்கு அப்படியே தள்ளி விட்டுறாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க போயிட்டு செம்ம குடி. உங்களோட நினப்பா ஏதோ நிறைய திங்ஸ்லாம் வச்சுருக்காரு போல இருக்குது. ஒன்று அப்படியே எடுத்து பார்த்துட்ருக்காரு. உங்களை என்ன தான் மிரட்டி அவர் உங்ககிட்டேருந்து வாங்கி சாப்பிட்டாலுமே கூட, உங்ககிட்டேருந்து ஏதாவது புழுங்கினாலுமே கூட அது எல்லாமே ஞாபகமாக வச்சுருப்பார் போல இருக்குது. அதெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே குடிச்சிட்ருக்காரு. அப்படியே டைம்ஸ்க்கு பார்த்து எங்கே நீங்கள் பாத்ரூம்லேருந்து அப்படியே ரொம்ப வெட்டாகவே வெளில வருவீங்களா? என்னதுயா? இல்லை ஜங்கு, நீங்கள் தனி ரூம் எடுக்காதீங்க ப்ளீஸ், இங்கே இருங்க, பயமாக இருக்குது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் முந்தானியில் அப்படியே கவர் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் லவ்வையும் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ப்ளீஸ், என்ன ராஜேஷங்கிட்டேருந்து காப்பாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு தியா வந்து அப்படியே அழுதுட்ருக்கா. இல்லை தியா அவன் ப்ளீஸ். இங்கே ஜங்குக்கும் தயங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுலாம் அங்கே தியாவுக்கு தெரியாது. ஸோ அப்படியே ட்ரெஸ்ஸிங் ரூம் போகிறா. எதுவுமே பேசவே இல்லை.
சரி ஓகே அவர் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் விட்டுட்டாரு. ட்ரெஸ்ஸிங் ரூம் போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு ரொம்ப ஸ்வெட்டர்லாம் எடுத்து போட்டு ரொம்ப குளிர்து போல இருக்கு. அப்படி வந்து கவுச்சில் வந்து உட்காடுறா. தூக்கமே வரல, அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. ஜங்குக் நீங்கள் படுத்துக்கோங்க, காலைல ஷூட் இருக்குல்ல. இல்லை தியா, இல்லை ஜங்குக், இப்போ நான் ஓகே தான், நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டே ஒரு மாதிரி யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்கா. எங்கள் ஜங்குக்கும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. இந்த தியா படுக்கிற மாதிரி இல்லை, லைட் ஆஃப் பண்ணிட்டு படுக்கிறாள் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் அப்படியே சாஞ்சி அப்படியே நீங்கள் படுத்துக்கிறீங்க. நீங்கள் படுத்த உடனே தான் எங்கள் ஜங்குக்குமே அப்படியே படுத்து தூங்குறாரு. எங்கள் தயங்க வந்து ரொம்ப குடிச்சிருப்பார் இல்லையா, வந்து அப்படியே டோர் நாக் பண்ணுறாரு. டக்குன்னு எங்கள் தியா அப்படியே எந்திரிச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டா. கதத்துற அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸு தெரிஞ்சிச்சு இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஜங்குக்கு நல்ல டயர்டாக தூங்கிட்டார் போல இருக்கு. உங்களுக்கு பயமாக இருக்கு. தியா கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு அவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ஒரு மாதிரி விடன்னு இருக்கு. என்னடி கதவை திறக்க முடியா, திறக்க மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக அந்த வாய்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பார், கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கார். ஜங்குக் கதவு தரடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டிக்கிட்டே இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. டக்குன்னு கதை திறக்கிறீங்க. என்ன போனுங்க? இந்த பாருடா, இந்த பார், என்னை விட்டு வேலைக்கு போ, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என் புருஷன் என் புருஷன் விட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் போயிட்டு ஜங்குக் என்னதியா பாருங்க, நீங்கள் புருஷன் தானே தியா, வெளில ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நடங்கவே வந்துட்டார் ஜங்குக். டீ என்னடா பிரச்சனை உனக்கு? டீ தலைடா அவளை முறையது வெளில போடா, பயப்படுறாடா, எதுக்குடா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை மாதிரி நடக்குது. பட் ஆனால் இந்த தேங்க்கு புரியுது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே போயிட்டார். நீங்கள் உங்கள் ஒரு மாதிரி நடங்கிட்டு எப்படியோ செவுத்தில் அப்படியே சாஞ்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. தியா ஜங்கு போயிட்டானா, அது பொறுக்கி போயிட்டானா, எதுக்கு பயப்படுற? ஏன் அவனை பார்த்தா பயமாக இருக்கா? அவன் என்ன பண்ணுவான? உங்களுக்கு தெரியாது ஜங்கு, அவனை லவ் பண்ணுறான். ஜங்கு என் ஃப்ரெண்டு தான் ரொம்ப லவ் பண்ணுறான் தியா. நீங்கள் சொல்லி தான் போ இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னா போ. தியா புரிஞ்சுக்கோ, அவன் லவ் பண்ணுறான், அவ்வளோதான். நான் அதுவும் அவனுக்கு ஹெல்ப்லாம் பண்ணல தியா. ஆனால் உனக்கு ஒரு லைஃப் அமைச்சு கொடுக்காம எனக்குன்னு ஒரு லைஃப் நான் பார்த்துட்டு எப்படி போக சொல்லு? பாருங்க ஜங்கு, எனக்கு நீங்கள் லைஃப்பில் அமைச்சு தர தேவை. அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு. சரி ஓகே, இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் யோசிக்கணும், நீ தான் டிசைட் பண்ணும். போய் படுப்போ. இல்லை போய் படுதியா, போ அப்படின்னு சொல்லவே நீங்களும் போயிட்டு பயந்துகிட்டே போய் படுத்துக்கிறீங்க. எப்போ தூங்குனீங்கன்னு உங்களுக்கே தெரியல. இங்கே ஜங்குக்கு அப்படியே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இங்கே வயனுக்கு தூக்கமே இல்லை, ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. அதான் ஒரு மாதிரி டென்ஷனான ஸ்ட்ரெஸ்ஸான அப்படியே குடிப்பா இல்லையா, இப்போ அவளுமே அப்படியே குடிச்சிட்டு அப்படியே தடுமாறிட்டு ஒளாவிட்டு அப்படியே வந்து உட்காந்துட்ருக்கா. இங்கே தயங்க அப்படியே சுகமாக நின்றுட்டுருப்பாரா. வயனும் தயங்க அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஷூட்டுக்கு போகிறாரு. நீங்கள் இங்கே, அதாவது தியாவங்க இருக்கா. ஒயின் அந்த ஷூட்டில் இருந்துகிட்ருக்கா. ஜங்குக் வந்து பேச ட்ரை பண்ணுறாரு, பேசுகிறது கிடையாது, டோட்டலாக அவாய்ட் பண்ணுறா. கிட்டத்தட்ட ஒரு 2 months கிட்ட இந்த ஷூட் அப்படியே கண்டினியூஸ் ஆகுது. டெய்லி நீங்கள் வந்து தேங்க பார்க்குறீங்க, மீட் பண்ணுறீங்க. பட் ஆனால் தேங்கிட்ட நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் பேசுகிறது கிடையாது. ஆக்சுவலாக தியா ஓகேங்களா, அந்தளவுக்கு பேசுகிறது கிடையாது, அவாய்ட் பண்ணுறீங்க. அவருக்கு ரொம்ப தெரியுது இவளுக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கவே இல்லை போல் அப்படின்ற மாதிரி தேங்க்கு ரொம்ப தெரியுது. அப்போது ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. எங்கள் ஒயின் வந்து இல்லை,
இது தியாவோட வாழ்க்கையில் நம்ம இருக்கக்கூடாது. இந்த படம் முடிஞ்சோடனே நம்ம இனிமேல் ஜங்குக் கூட நடிக்கவே கூடாது. ஒரு சின்ன ஆட் ஷூட்டாக இருந்தாலும் சரி, ஏதாவது ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, மீட் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே ரொம்ப டெப்த்தாக வந்து யோசிச்சுட்டாங்க ஒயினு. இப்போ அப்படியே டே பை டே ஸ்கிப் ஆகிட்டு கிட்டத்தட்ட அந்த படம் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருந்துகிட்ருக்கு. 6 months கிட்ட அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் தியா வந்து தயங்க ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. கொஞ்சம் கூட அந்த பிடிச்சிருக்கு லைட்டாக ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்ற மாதிரி கூட தயங்க கிடையாது. இங்கே ஜங்குக்கும் அப்படி தான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் ஒயின்கிட்ட. ஒயின் வந்து இல்லை, உனக்குன்னு ஒரு லைஃப் வந்துடுச்சு, ஒழுங்காக அந்த லைஃப் மட்டும் பாரு, இதுக்கப்புறம் நீ என்கிட்ட வந்த அப்படின்னா அவ்வளோதான்டா உனக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துகிட்ருக்கா ஒயினுமே கூட. அப்படியே டே பை டே ஸ்கிப் ஆகிட்டே 6 months அப்படியே கிராஸ் ஆகிடுச்சு. அப்படியே இப்போது தயங்கோட பிக்சர் வச்ச மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ப்ளஸ் வந்து கூட ஏதோ ஒரு பொண்ணு இருக்கிற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பார்த்தோன்னே என்னடா இந்த ப்ரொடியூசர் கூட இந்த பொண்ணா, இவருக்கு இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லாம் இருக்கா, ஒரு மாதிரி பேடாக இருக்குது. கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப பேடாக வர ஆரம்பிக்குது. இங்கே தயங்க முடியாது. அது இந்த நியூஸை பார்த்தோன்னே பயப்படுறாரு. தியாவை நினச்சி தான் பயப்படுறாரு. தியா வந்து என்ன நினைப்பா எது நினைப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் பயந்துட்டுருக்காரு. இங்கே வயனில் வந்து கால் பண்ணி என்ன இப்படி வந்திருக்கு, என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறா. இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி இங்கே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு இங்கே தியா தான் தேடுறாரு. ஜங்கு கேட்டால் வீட்டில் தான்டா இருக்கா, என்னாச்சுடா அப்படின்ற மாதிரி கேட்பாரா. இப்போ சொன்னோன்னே தான் அவள் ஏதாவது தப்பாக நினைக்க போகிறாடா, தெரிலடா மச்சான், நான் போய் பார்க்குறேன், அவள் தனியாக நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி போக தேங்கண்ணா காலம்பல் அடிக்க இங்கே தியா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா. தியா என்ன பண்ணுற, எப்படி இருக்கா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? இல்லை தியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபார்வர்டாக வராரு. எதுவாக இருந்தாலும் வெளில வந்து பேசுகிறியா? தியா ஆர்டிக்கல் பார்த்தியாண்ணா? நான் எதுவும் பார்க்கல. பார்த்தேண்ணா, என்ன தப்பாக மட்டும் நினச்சிடாதாண்ணா, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன ஆர்டிக்கல் எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி போகிறீங்க. அவர் அந்த ஆர்டிக்கல் கையில் தான் வச்சுட்ருக்காரு போல இருக்கு. அப்படியே கையில் சுருட்டி வச்சுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே போகிறீங்க. தியா நல்ல பார்த்தா தானே, என் மேலே கோவமாக தானே இருக்கேன். நான் எதுவும் பார்க்கவே இல்லை, நான் எதுக்கு பார்க்கணும், கோவப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய்ட்டு ஏதோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்ககிட்ட வந்துட்டு தியா என்ன பாரு, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது பொண்ணு ஆல்ரெடி என்கிட்ட ட்ரை பண்ணா, பட் ஆனால் நான் எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. அவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கா, ப்ளீஸ் அதை ஏன் நினைக்கிறேன். என்ன மிஸ்டர், இதை பாருங்கள், எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதை என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. எதுக்கு தவறாமல் என்கிட்ட வந்து சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. தியா என்ன பாரு, கோமா தானே இருக்க, என் மேலே சந்தேகப்படுறியா? அதை பாருங்கள் மிஸ்டர், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை பாருங்கள், அதை வாழ ஆரம்பிங்க. சும்மா தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றிக்கிட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க சும்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேகமாக கட் பண்ணிகிட்டே இருப்பீங்களா? டக்குன்னு உங்கள் கை அப்படி லைட்டாக அப்படியே கட் ஆகிடுச்சு. என்னாச்சு, காமி கை எடுக்கலையா? கையை எடுன்னு. இல்லை தியா, கையில் கட் பண்ணியிருக்கு பார், ரத்தம் வருது பார். ஏன் கை எனக்கு பார்த்துக்க தெரியும், போ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. நீங்கள் அப்படியே போயிட்டு தண்ணியில் அப்படியே கையை விட்டு நீங்கள் அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியும் தேங்க வந்து அந்த மாதிரி ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். பட் எனக்கு தெரில, ஒரு மாதிரி இருக்குது. சேம் டைம் வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணவும் முடியல உங்களுக்கு. இப்போ பண்ணால் நம்ம பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிருவார். நமக்கு வந்து அவரை பிடிச்சிருக்குன்ற ஃபீல் வந்து அவருக்கு தெரிய ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் அப்படியே காமிச்சிக்காத மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் திரும்பவே இல்லை, நீங்கள் அழுதுட்ருக்கீங்க போல். தியா என்ன பாரு தியா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நீல் டவுன் பண்ணி உங்கள் காலை அப்படியே பிடிக்கிறாரு. நீங்கள் பேக் சைடாக பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. என்ன பண்ணுற, தள்ளு. இல்லடி, ரொம்ப லவ் பண்ணுறேன், இன்னும் எவ்வளோ நாளடி என்னை காக்க வைக்க போகிறேன், ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. நீங்கள் தள்ளு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அவர் கேட்கவே இல்லை. உங்கள் காலை அப்படியே பிடிச்சிக்கிட்டாரு. பாருங்கள் ப்ளீஸ் தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ள சொல்கிறீங்க. பட் ஆனால் அவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே இருக்காரு. ஒரு மாதிரி உங்களுக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு.
என்ன பண்ணுறீங்க, தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உட்காந்துக்கிட்டீங்க. அதாவது காலை பிடிச்சார் இல்லையா, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. அவர் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்காரு, நீங்களும் அப்படியே உட்காந்துட்டு தான் இருக்கீங்க கிச்சனில். என்னை மன்னிச்சிருதியா ப்ளீஸ், இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் டக்குன்னு அவரை பார்த்து அப்படியே முறைக்கிறீங்க. நான் சொன்னேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. இல்லை தியா, நான் சொன்னேண்ணா, உங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது, நீங்கள் அப்படிப்பட்டவர் தான் அப்படின்னு நான் சொன்னேண்ணா. சொல்லலை, மூடிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறீங்க. டக்குன்னு உங்கள் கை பிடிச்சி அப்படியே திரும்ப உட்கார வைக்கிறாரு. என்னடி சொன்ன, திரும்ப சொல்ல. எப்போ என்ன லவ் பண்ணுற அப்படி தானே? ஐயோ அப்படி இல்லை, போய் சொல்லாதியோ, லவ் பண்ணுறடி, என்னென்ன தவிக்க விடுற. இல்லை, நான் லவ் பண்ணல தியா. பார், என்னால் முடியல தியா, நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டேன். ப்ளீஸ் ஏற்றுக்கூடி, உன் காலில் விட. என்ன பண்ணுறீங்க, ப்ளீஸ் ஏற்றுக்கூடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அப்படியே கண்ணில் தண்ணி வச்ச மாதிரி அப்படியே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கீங்க. அதாவது அந்த லாஃப்ட் இருக்கும் இல்லையா, லாஃப்ட் கிட்ட அப்படியே சாய்ந்த மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. அவருடைய அந்த உங்களுடைய கையை பிடிச்சி அப்படியே இழுக்கிறாரு. வேண்டாம் ப்ளீஸ் தியா, பாருங்கள், இது செட் ஆகாது. உங்களுக்கு புரியுதா புரியலையா? என்னடி செட் ஆகுது? என்ன செட் ஆகுது? ஏன் உனக்கு என்ன பிடிக்கலன்னு அப்படின்னு நீங்கள் அவரே பார்த்துட்டே இருக்குங்க. எதுவுமே பேசவே இல்லை. அவர் டக்குன்னு உங்கள் மடி அப்படியே காலை இழுத்த மாதிரி அப்படியே விட்டவும் நீங்கள் கால் நீட்டின மாதிரி ஆயிருக்குமா, அப்படியே உங்கள் மடியில் அப்படியே படுத்துக்கிறாரு. பாருங்க, எந்திரிச்சு தொலைங்க. இல்லைதியா, நீ சொல்லு, சொல்லு, அது வரைக்கும் நான் போகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மடியிலே படுத்துக்கிறாரு. உங்கள் மடியில் படுத்துக்கிட்டு உங்கள் கையை அப்படியே தடவி கொடுத்துட்ருக்காரு. தியா ப்ளீஸ் சொல்லு தியா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு. அப்படியே உங்கள் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்குது. அவர் டக்குன்னு உங்கள் வயிறு பக்கம் திரும்பின மாதிரி அப்படியே உங்களை கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவரோட தலையை அப்படியே பிடிச்சிக்கிறீங்க. தெரில, நான் சொல்ல முடியல, இல்லை நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொல்ல முடியல. அந்த தலையை அப்படியே அவரை பிடிச்சிருப்பீங்க இல்லையா, அப்படியே கோதுன மாதிரி அவரோட தலையை அப்படியே பிடிச்சிட்ருப்பீங்க. அவர் உங்கள் வயிறு அப்படியே இறுக்கி கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே அழுதுட்ருக்காரு. எதுக்கு அலறீங்க? சரி சரி, நானுமே விரும்புகிறேங்க உங்களை, அழாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. அவர் இன்னும் அழுதுகிட்டே இருக்காரு. சாரின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. சரி அழாதீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் அழுகாட்சி படமாகவே கொஞ்சம் நேரம் ஓட்டிகிட்டு இருந்துட்டு அப்படியே நீங்கள் அவரை பார்க்க, அவர் உங்களை பார்க்க அப்படின்ற மாதிரி மடியில் படுத்துட்ருக்காரு. கதவு ஓப்பனில் தான் இருந்திருக்குமா. இங்கே அப்படியே ஜங்குக்கு வராரு. அவர் வந்து பார்த்தவரே எங்கடா ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறாரு. கிச்சனில் இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் பக்கம் வருவாரா, பார்த்துருப்பாரு. அவரையும் அறியாமல் அவருக்கு அப்படியே சிரிப்பு வந்திருக்கும். என்னடா நடக்குதுங்க, சமாதானப்படுத்த வரேன்னு சொல்லிட்டு சமையலே சமைச்சிட்ருக்கோம். சரி ஓகே, நடத்துங்க அப்படின்ட்டு அவர் மேலே போய்ட்டு ஏதோ எடுக்கிறதுக்காக வந்துருப்பார் போல இருக்குது. அவர் ரூமில் போய்ட்டு ஏதோ எடுத்துக்கிட்டு அப்படியே திரும்ப வருவார். இன்னும் அப்படியே அதே பொசிஷனில் 2 பேரும் பார்த்துக்கிட்டே உட்காந்துட்ருப்பீங்களா? என்னடா இப்படியே பார்த்துட்டே இருந்தால் எப்படி அடுத்த கட்டத்துக்கு எப்போ தான் போவீங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்பாரா அப்படின்னு சொல்லிட்டு டக்குனுங்க தேங்க அப்படியே தள்ளி விட்டுருப்பீங்க. அவர் உருட்டிட்டு போய் கீழே விழுறாரு. அப்படிங்க ஜங்கு கொடியே சிரிப்பு வந்திருக்கும். டேய் கித்துக்கிட அங்கே வந்து அப்படின்ற மாதிரி இங்கே தேங்க அப்படியே எந்திரிச்சு கையை தலையை மேலெல்லாம் அப்படியே உதறிக்கி தட்டிக்கிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு இப்படி எதுக்கு நாங்கள் வந்து அப்படின்ற மாதிரி இங்கே கேட்டுட்ருக்காரு. நீங்கள் அப்படியே கிச்சனில் எதோ கட் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி எந்திரிச்சு நின்றுட்டு அங்கே தடுமாறிட்டுருக்கீங்க. எதுவும் கையில் கிடைக்கல. பார்த்து தியா எதுக்கு தியா பதறாத தியா, நான் ஒன்றும் பண்ணல, நான் ஒன்றும் நினைக்கல அப்படின்ற மாதிரி இங்கே ஜங்குக்கு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரா. உங்களுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக போயிடுச்சு. அப்படியே நின்றுட்டுருக்கீங்க திருமணம் மாதிரியே. இங்கே வந்து தேங்கண்ணா டீ போடா போய் தொல்லடா பரதேசியா, இப்போ தாண்டா கரெக்ட் பண்ணேன், அதுக்குள்ளே வந்துட்டான் போடா அப்படின்னு சொல்லவே சரி நான் இதை எடுக்க தான் வந்தேன், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போயிருப்பார். இப்போ அப்படியே தேங்கண்ணா அப்படியே பின்னாடி வந்துட்டு இப்போது ஜங்கு போயிட்டார் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா சத்தம் கேட்கல, சேம் டைம் ஷூவோட நடக்கிற சவுண்டு கேட்டிருக்கோம். இங்கே தேங்க உங்கள் பக்கத்தில் வர்ற மாதிரி சத்தம் கேட்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் பதறது, வெடவெடுத்து போகுது. டக்குன்னு அப்படியே ஃபார்வர்டாக வந்துட்டு உங்களை அப்படியே பேக்கப் பண்ணுறாரு. பாருங்கள் என்ன பண்ணுறேன், சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இறுக்கி அப்படியே
ஒரு கை வந்து உங்கள் வயிற்றுக்கிட்ட, அதாவது நீங்கள் சாரி தான் கட்டியிருந்துருப்பீங்க, வயிறுக்கிட்ட ஒரு கை போயிருக்கும். அப்படியே இன்னொரு கை சாரிக்கு மேலே அப்படியே அணைச்ச மாதிரி அணைச்சிருக்கோம். உங்கள் கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி பொலன்னு அப்படின்னு சொல்லிட்டு கொட்டுது. என்னதையா இது கழற? இல்லை நான் இங்கே கழற இல்லை அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படியே அவர் உங்கள் முகத்தை அப்படியே திருப்பிட்டு அப்படியே பார்க்குறாரு. கண்ணை ஃபுல்லாக தண்ணி அப்படியே வை பண்ணி விட்டுட்டு, எதுக்கடி அழற? இனிமேல் அழக்கூடாது, ஓகேவா? இல்லை சரி அழாத, சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கியை கட்டி பிடிச்சிக்கிறாரு. சம்டைம் அப்படியே நீங்கள் வந்து அவரோட செஸ்ட்டில் அப்படியே புதைச்சிக்கிட்ட மாதிரி அவரோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிட்டு அப்படியே கையை சுற்றி அணைச்சிக்கல, அந்த ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டே கட்டி அணைச்சிக்கிட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. இங்கே சரி 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 அழாத அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. எனக்கு பயமாக இருக்குது, நான் பண்ணுற தப்பு தானே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க. அன்றைக்கி தயங்க வந்து வீட்டை விட்டு போகவே இல்லை, உங்க கூட தான் இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் சமைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு அங்கே தான் இருந்துகிட்ருக்காரு. இப்போ வந்து ஒரு புது ஆர்டிக்கல் அப்படியே வருது. இங்கே ஜங்குக்கு வந்து ரிலீஸ் பண்ண மாதிரி தான். ஜங்குக்கு நான் லெட்டர் பேட்லேயுமே ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இப்படி பண்ணுறப்போ என்னென்னு பார்த்தாச்சுன்னா, நானும் தியாவும் வந்து மியூச்சுவலாக வந்து நாங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த நியூஸ் அந்த லெட்டர் பேட்லேயும் சரி, நீங்கள் வந்து பண்ண மாதிரியும் ஒரு லெட்டர் பேடில் சேர்த்த மாதிரியே வருது. எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி முன்னாடியே நீங்கள் சொல்லியிருப்பீங்க போல இருக்குது. அதுவுமே அந்த வீடியோ நோட்டுமே வந்து ரிலீஸ் ஆகுது. இப்போ அப்படி அது வந்து எல்லாேருக்கும் ஷேர் ஆகும் இல்லையா? இங்கே வந்து ஓய் நான் கால் பண்ணி கேட்குறா, என்னதையா பண்ணியிருக்கா? இல்லை தெரிஞ்சு தான் பண்ணியிருக்கேன். என்ன உனக்கு பைத்தியமாண்ணா? இங்கே உடனே தயங்க தான் ஃபோன் வாங்கி பேசுகிறாரு. எனக்கும் தியாவுக்கும் சீக்கிரமாகவே என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இங்கே எனக்கு என்ன தயங்க சொல்கிறேன், நீ என்கிட்ட ஷேர் பண்ணதே இல்லை. எனக்கு சொல்லணும் அப்போ தோணலை, ஆனால் இப்போ தோணுது. உங்கள் லைஃபோட நீங்கள் பாருங்க ஒயின். பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் ஃபியூச்சர். பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தயங்களுடைய ஃபோன் வச்சிட்டாரு. எங்கள் ஜங்குக்கு தான் அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாவோட மூஞ்சில் தூக்கி எறிஞ்சிட்டு, உன்னால் முடிஞ்சது பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் என் லைஃப்பில் உன்னால் எதுவுமே பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி திட்டிகிட்ருக்காரு. என் டெஸ்ட்டே என் கையில் இருக்குது, உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அப்படி இதாக பேசிவிட்டு சேம் டைம் அவங்க அம்மாக்கிட்டே சொல்லிட்டு போகிறாரு. இதுக்கப்புறம் என்னை மறந்துடுங்க, வரமாட்டேன், நான் இல்லைன்னு மறந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் மாட்டு கிளம்பிட்டாரு. இங்கே நீங்கள் தான் ஜங்குக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு தவிச்சிட்ருக்கீங்க. ஜங்குக்கு இங்கே உங்கள் வீட்டுக்கு தான் வராரு, தெரியும் அவன் தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரெடி? சந்தோஷமா? எனக்கு என்ன சந்தோஷம்? எனக்கு எது சந்தோஷம் இல்லை. ஏன்? ஓ, நான் தியா கூட வாழ்ந்துருவேன்னு நினச்சிட்டியா? இல்லை வேறு ஏதோ ஒரு பொண்ணு அப்படியே பிடிச்சிட்டு வந்துடும்னு நினச்சேன். இல்லையா? காரில் ஏதாவது வெயிட் பண்ணுறாளா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குற மாதிரி அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. ஏடி உனக்கு குறுப்பு தானே, கொஞ்சம் விட்டால் ஓவரா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாரா? நீங்கள் அப்படியே வேகமாக ஓடுறீங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறீங்க. மேலே போவீங்களா? பிடிச்சிட்டாரு. என்னோட இந்த பார் கையில் சிக்கணுன்னு வையா, அவ்வளோதான் உனக்கு. என்னடா பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ரொம்ப காஞ்சு போயிருக்கோண்டே, அது பாஞ்சன்னு வையா, ஒரு பீஸ் கூட இருக்காது, பரவாயில்லையா? என்னடா மிரட்டுறியா? மிரட்டலடி, இதுதான் நடக்க போகுதுன்னு முன்னாடியே சொல்கிறேன். பார்க்கலாண்டி அப்படின்ட்டு அவர் அப்படி வராரு. நீங்கள் ஓடவே இல்லை. அப்படி நீங்கள் கையடி ஓப்பன் ஹேண்ட்ஸை காமிச்சிட்டு நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. அவர் டக்குனு அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்கங்கே அப்படியே மொத்தமாக கொடுத்துட்ருக்காரு. போதும்டா விட்டுடா, அடி எச்ச பண்ணாடா நாய் மாதிரி இச்சின்னுட்டு ஏண்டி சொல்ல மாட்டேன். எத்தனை நாள் பின்னாடி சுற்றிட்டுருக்கேன், கண்டுக்குறியா? எதுக்குடா கண்டுக்கணும்? இதுக்கு தான் எதை பண்ணாத விடுடா. சரி ஓகே, லவ்டா, ரொம்ப ஃபீல் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அழறீங்க. இங்கே ஜங்குக்கும் சேர்ந்து தான், ஜங்குக்குமே டேஸ் வந்திருக்கும். எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ பெரிய கனவு மாதிரி இருந்துச்சு இது இந்த நாளுக்காக அப்படின்ற மாதிரி 2 பேரும் கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே டைம் அப்படியே ஒரு 1/2 hour கிட்ட அப்படியே ஸ்கிப்பாக இருக்கும். 2 பேரும் பெட்டில் தான் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எப்படி? சொல்லு, எப்போ? என்னடா என்ன எப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
நீங்கள் வந்து பெட்டில் உட்காந்துட்ருக்கீங்க, அவர் வந்து தரையில் அப்படியே உட்காந்துக்கிட்டு உங்கள் மடியில் அப்படியே தலை வச்ச மாதிரி எப்போன்னு கேட்டுட்ருக்காரு. புரியலையா? என்னடா? குழந்தை பெற்றுக்கணும். ஏன், எதுக்கு அவசரம் போ? இல்லை, இது என் அப்பனுக்காகவோ இல்லை என் ஆத்தாக்காகவோ கிடையாது, எனக்காகவும் உனக்காகவும். ஏன், நான் போயிடுவேனா? நான் போக மாட்டேன் ராஸ்கல், நீ தான் போவேன்னு தெரில. இல்லடி, அதுக்கல்ல, ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு மாதிரி பெருமையாக இருக்கிற மாதிரி இருக்குடி, ப்ளீஸ். குழந்தை தானே, பெற்றுக்கலாம்டா. எனக்குமே ஆசையாக இருந்துச்சு, இந்நேரம் நமக்கு 2 குழந்தையாக இருக்க வேண்டியது. பட் என்ன, கொஞ்சம் டைம் தானே ஆயிருக்கு, பரவாயில்ல, இப்போ பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்கவே அவர் டக்குன்னு அப்படியே உங்களை தூக்கி பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறாரு. இப்போனா இப்போவே இல்லை, பரவாயில்ல இப்போ தான் அப்படின்ட்டு லைஃப் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கங்கே அப்படியே கையெல்லாம் பே ஆகிட்டு உங்களுக்கு வெக்கமாக வருது. இந்த மனுஷனை பார்க்கவே முடியல, ரொம்ப நாள் கழிச்சு வர எல்லாமே நடந்துகிட்ருக்கா, ரொம்ப வெக்கப்படுறீங்க, டைட் ஆகிடுச்ச போல இருக்குது, டிடி வலிக்குடா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. முடியவே முடியாது, இன்றைக்கி எத்தனை ரவுண்ட்ஸ்னு கவுண்ட்லெஸ்ஸாக போக போகுது பாரு அப்படின்ற மாதிரி இப்போ நடந்துகிட்ருக்கு. முடியலடா, பொறுக்கினாய் நிறுத்தா. என்னடி பேசுகிற, ஒன்று சாப்பிடுச்சிட சொல்லிட்டேன், முடியலன்னு சொல்கிறல, போதுன்னு சொல்கிறல, முடியலடா. சரி சாரிண்ணா. வா கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கட்டி பிடிச்சி தூங்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே அப்படியே தேங்தான் எங்கே அவன் போனவன் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கால் பண்ணுறாரு. பார்த்தா கால் எடுக்கவே இல்லை. இங்கே தயங்க வந்து தியாவை தனியாக விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. ஸோ இங்கே தயங்க வந்து தியா வீட்டிலே தங்கிட்டாரு. அன்றைக்கி நைட்டு இப்போது டெரஸில் தான் உட்காந்துக்கிட்டு, என்னதையா? இல்லை, நீங்கள் தானே இது? ஏன், எதுக்கு உனக்கு அந்த சந்தேகம்? திடீர்னு அதுவும் இல்லை, டோட்டலாக வீன்றவர் வேறு மாதிரி இருப்பார். இது இது தயங் வெர்ஷனா என்ன? அப்படி கூட வச்சுக்கலாம். பட் நீ ஆசைப்பட்டா வியோட வெர்ஷன் காமிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஐயோ வேண்டாம், எனக்கு வேண்டாம். சரி ஜஃபார் கிட்டே. பட் அந்த வி வெர்ஷன் கூட எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்ன சொல்கிற? தெரியல, லைட்டாக அதுவுமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னதியோ, உண்மையாவா? ஆமாம். அப்படி அவரோட கை உங்களோட கைக்கிட்ட லைட் அப்படியே வருது, பார்க்குறீங்க, சிரிக்கிறீங்க. அவருக்கு ஏதோ ஓகேன்னு சொன்ன மாதிரி இருக்குது. அந்த கை அப்படியே உங்களோட கை அப்படியே பிடிக்குது. என்னது? இல்லை வி வெர்ஷன் வேணுமா இல்லை தயாங் வெர்ஷன் வேணுமா? ஏன், நீ சொன்னல எனக்கு வி வெர்ஷன் கொஞ்சமாக பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வி வெர்ஷன் பிடிக்கும், உனக்கு தயாங் வெர்ஷன் பிடிக்கும். ட்ரை பண்ணவா? வேண்டாம். ஏய் என்னடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை எப்படி உங்கள் கை எப்படி கோத்து பிடிச்சிக்கிட்டு அந்த விரலில் வந்து விளையாடிட்டே இருக்கு அவரோட கையை. என்ன பண்ணுறீங்க இப்போ? இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உங்கள் பக்கத்தில் வருது. அவர் நகர்ந்து உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாரு. அப்படியே உங்கள் இடுப்போட நினச்ச மாதிரி இப்படியே பிடிச்சிக்கிட்டு கையால் பிடிச்சிக்கிட்டு இப்படி உட்காந்துட்ருக்காரு. என்ன பண்ணுறீங்க? இது வியா தயங்க? நீ ஆசைப்பட்டா வியாவும் இருப்பேன், தயங்கவும் இருப்பேன். உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. சரி ஓகே, அந்த வியை கொஞ்ச நேரம் வர சொல்லுங்க, அவனை 2 அடி அடிச்சுக்கிறேன். ஏன், அவன் ரொம்ப கோவமா? கோவம் இல்லை, நீங்கள் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறீங்க. டக்குன்னு ஏய் என்ன இங்கே உட்காந்துருக்கா, போனால் வர முடியாதா அப்படின்னு உங்களை இறுக்கி அப்படியே அணைச்ச மாதிரி ரொம்ப டைட்டாக அப்படியே க்ரிப் இருக்கிற மாதிரி இருக்குது. என்னடா என்ன திம்மற உனக்கு? நான் வியோட ஆள் தெரியுமா உனக்கு? ஓ அப்படி, வி என்ன பெரிய பிடிங்கா இவனாடி? ஆமாண்டா பெரியவன், அவன் பெரிய பிடிங்கி, அவன் என்னோட பிடிங்கி. இங்கே தேங்க் எப்படி லைட்டாக சிரிப்பு வருது. என்னடா என்ன சிரிக்கிற, பயம் இல்லையா உனக்கு? எனக்கு என்னடி பயம்? என் தியோ, என் லவ்
என் ஹார்ட்டு, என் பீட்டு எல்லாம் அங்கே இருக்கான்றப்போ எனக்கு என்ன பயண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நினச்சிக்கிறாரு. பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்கு மேலே காமெடி பண்ணிகிட்ருக்கீங்க. பாரு என் வீக்கிட்ட சொன்னேன்னு ஏன் ஒன்று உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவான் அப்படின்னு சொல்லவே எங்கள் தாயங்க அப்படியே சிரிச்சுட்டு டக்குன்னு அவங்க லிப்புக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஜென்டலாக கிஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி வைல்டாக போக ஆரம்பிக்குது. மூச்சே விட முடியல. நீங்களும் அவரோட தலையை அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு முத்த கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ் அப்படியே லாங் லாஸ்ட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கே வீதான் அதாவது தயங்க தான் அதில் இருக்கே அங்கங்கே கையெல்லாம் ப்ளே ஆகிட்டே இருக்கு. தயங் வீண் கூப்பிடு. இல்லை என்ன பண்ணுற? கல்யாணத்துக்கு அப்புறம். கல்யாணம்லாம் இப்போ பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு குழந்த, அதுக்கப்புறம். இல்லை என்ன பேசுகிற? நீ தானடி வீயை வர சொன்னேன். வீ இப்படி தான் பண்ணுவான். ஐயோ நான் தெரியாமல் வர சொல்லிட்டேன், விட்டுடாடி அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் அவர் விடவே இல்லை. அந்த கேஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகி அங்கே ஓப்பன் ப்ளேஸில் ஓகேங்களா, டெரஸில் தானே உட்காந்துட்டு இருப்பீங்க. அங்கேவே உங்களுடைய சாரிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கலையுது. அவரோட ஷர்ட்டில் அப்படியே பறக்குது. அப்படியே உங்கள் மேலே ப்ளே ஆகிட்டு இருந்தது. உங்கள் உடம்பு ஃபுல்லாக அப்படியே அவரோட கை அப்படியே அவர் ஸ்மெல் பண்ணிகிட்டு ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் சாரி இப்படியே அவந்து வந்து ஓரமாக கிடக்குது. அதாவது பாதியாக ஓகேங்களா, பாதியாக சாரி வந்து கிடக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் ப்ளவுஸ் வந்து வந்துட்டுருக்கு. உங்கள் ட்ரெஸ் பாட்கிட்ட அப்படியே ப்ளே பண்ணிகிட்டே இருக்காரு. வேண்டாம் 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 அப்படின்றீங்க. யாரோ பார்க்க போகிறாங்க அப்படின்றீங்க. ஏண்டி தரதி எவண்டி பார்க்க போகிறான்? புதுக்கு நாடு வச்சா பார்க்க போகிறான், அதுவும் இந்த இருட்டில் யாருக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி. இப்போது அப்படி தான் உங்களுக்கும் அவருக்கும் அங்கேவே வந்து லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஏன் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம்னு சொல்லியுமே கூட எங்கள் தயங்க வந்து ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா, இப்போ தான் டிவோர்ஸ் ஆச்சு இல்லையா, ஒன்றே வந்து கல்யாணம்னு சொன்னால் வந்து மீடியாவில் சொசைட்டியில் எல்லாம் தியா வந்து தப்பாக பேசுவாங்க. அதனால தான் வந்து இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணலை. நான் அந்த மாதிரி தயங்க கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. இப்போ அப்படி தான் ரொம்ப யாருக்குமே தெரியாத சீக்ரெட்டாக தான் நடந்துகிட்ருக்க ரிலேஷன்ஷிப்பு இங்கே தயங்கும் தியாவுக்கும், அதேமாதிரி ஒயனுக்கும் ஜங்குக்கும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு 6 months கிட்ட அப்படியே கிராஸ் ஆகிட்ருக்கும். இங்கே வந்து டே வானாண்டா என்னடா பண்ணுற, என்னால் முடியல, நீ வேறு ப்ரொடெக்ஷன் வேறு யூஸ் பண்ண மாட்டேற, டேப்லெட்டும் எடுத்துகிட்ருக்கேன்டா. நீ எதுக்கு டேப்லெட்டாக எடுக்கிற? டே உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ டிவோர்ஸ் பண்ண உடனே நான் குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன நினைப்பானுங்க? இல்லடி புட பைத்தியக்காரா சொசைட்டி, அப்புறம் உன்னோட ஃபேன்ஸ், என்னோடய ஃபேன் கிளப் எல்லோரும் என்ன நினைப்பாங்க? தப்பான ரிலேஷன்ஷிப் தப்பாக தானே யோசிப்பாங்களே தவிர நம்ம சைட்லேருந்து யோசிக்க மாட்டாங்கடா, புரிஞ்சுக்கூட மரமண்ட பயலே அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் பேசுகிறாங்க. அப்படி தான் இப்போது டைம் ஸ்கிப் ஆகிட்டு இங்கே ஜங்குக்கும் ஒயின் மட்டும்தான் சேர்ந்து நடிச்சிட்ருக்காங்க. அடுத்தடுத்த படம்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக ஒரு 3 படம் கிட்ட வந்து ஜங்குக்கும் ஒயினுமாக நடிச்சிட்ருக்காங்க. நிறைய பேர் காசிப் பேசுகிறாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து 3 படம் கண்டினியூஸாக நடிச்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க போல் இருக்குது. அதனால தான் இவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்க, லவ் பண்ணுறாங்க போல் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கெஸ் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஜங்குக்கு ஆமாடா லவ் தான் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, கல்யாணம் பண்ணிட்டோம்டா ஆல்ரெடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உங்களுக்கு ரிங் போட்டு மேரேஜ் வந்து சிம்பிளாக வந்து முடிச்சிட்டாரு. ஜங்குக்கால தாங்க முடியல. அதாவது 6 months தியா கூட டிவோர்ஸ் ஆனால் 6 monthsல கல்யாணம் பண்ணிட்டாரு. இங்கே வந்து தியாவும் தயாங்கும் தான் வந்து கல்யாணம் பண்ணால் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் 2 பேரும் சேர்த்து அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து 1 year கிட்ட ஆகிடுச்சு. இங்கே ஒயின் வந்து இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க 6 months. இங்கே தயாங்குக்கு கல்யாணம், சேம் டைம் வந்து ஜங்குக்கும் இங்கே ஒயனுக்கும் கல்யாணம் ஓகேங்களா. இப்போ அனௌன்ஸ் பண்ணுறாங்க, கல்யாணம் ஆகிடுச்சு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் தயங்குடைய மேரேஜ்க்கு வராங்க இல்லையா, அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்கும். தியா தயங்கு அண்ட் ஜங்குக்கு ஒயனுக்கு 2 பேருக்குமே கல்யாணம் ஆகிருக்கும். ஒரு மாதிரி அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லோரும் பேசிக்கிறாங்க, நெகட்டிவாகவும் பேசிக்கிறாங்க, பாசிட்டிவாகவும் பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து ஏன் பேர் வந்து மாறி இருக்குது அப்படின்ற மாதிரி, இந்த பேர் எனக்கு பிடிக்கல, அந்த பேர் எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிகிட்ருக்காங்க. பரவாயில்லப்பா ஃபைனலாக வந்து என் தலைவி கூடவே சேர்ந்துட்டாரு எங்கள் ஜங்குக்கு அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க. ஸோ 2த்தையும் கேட்டு இந்த சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறலாம் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி ப்ளஷி ஆகுறாங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இங்கே வந்து பார்த்துடி ஷூட்டில் போதவல, நீ மட்டும் போவ, நான் போகக்கூடாதா? பரவாயில்ல, அதெல்லாம் ஃபயர் தெரியாத மாதிரி தானே இருக்கு, நான் நடிப்பேன் தான். ஏண்டி என் புள்ளடி, எனக்கும் தாண்டா புள்ள, பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஒயின் நடிக்கிறாங்க.
இங்கே ஜங்குக்கு தான் வந்து ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது என்ன, கொடை பிடிக்கிறது என்ன. அவருமே ஆக்டர் தான், ஓகேங்களா, ஆக்டராக தான் இருந்துகிட்ருக்காரு. இருந்தாலும் அவருக்கு வந்து தாங்கலை. எல்லோரும் ஷூட்டிங்கில் அங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் சிரிக்கிறாங்க, என்ன சார் உங்களுக்கு இப்படி ஒரு நிலமை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஜங்குக்கு போங்கயா, ஏன் பொண்டாடி நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எங்கே எரியுது, உங்களுக்கு என்ன புகையுது அப்படின்ற மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாரு. டே கொடையை எப்படி போடுறா, இந்த ஜூஸ் வேணாம் வேறு ஜூஸ் எடுத்துகிட்டு வாடா அப்படின்ற மாதிரி இங்கே வந்து ஒயின் சொல்கிறது என்ன. இருந்தாலும் உனக்கு குழுப்படி பாருடி, உன்னை பாரு, குழந்தை மட்டும் பிறக்கட்டும், எப்படி டார்ச்சர் பண்ணுற பாரு. அப்பயே நீ தானே டார்ச்சர் அனுபவிப்பேன், நீ குழந்தைய பார்த்துக்கணும், நான் ஷூட் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே தியாவுக்கும் தயாங்கும் ஒரு மாதிரி ரொம்ப ரொமான்டிக் கப்புள்ஸ் அவங்க. ஆக்சுவலாக இங்கே ஜங்குக்கும் இவங்களும் வந்து வைல்டாக மேக் அவுட் நடக்கும், வைல்டாக வந்து சண்டை போட்டுப்பாங்க. இங்கே வந்து ரொம்ப ரொமான்டிக் கப்புள்ஸ் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பொய்டிக்காக இருக்கும் ரெண்டு பேருடைய லவ்ஸுமே இங்கே. ஏன்னா தயங்க வந்து டோட்டலாக மாறிட்டார், ரவுடி பையன்லேருந்து இங்கே தயங்க மாறிட்டார். எனக்கு இந்த வீயை பிடிக்கவே இல்லைடா, என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ரொமான்டிக் கப்பலாக மாறிட்டாங்க. ஓகேடா கைஸ், இந்த பாட்டு அப்படியே கட் ஆகட்டும். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு ஹாப்பி எண்டிங். ஆக்சுவலாக ஒரு 2-3 பாட்டு வந்து நான் கட் பண்ணிட்டேன், அது கொஞ்சம் டாக்ஸிக்காக போயிட்டு முடிக்கிற மாதிரியான சீன் தான். பட் ஆனால் கட் பண்ணிவிட்டேன். அது போடுறதா நீங்கள் எப்படி பேசியிருப்பீங்கன்னு சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இது வரைக்கும் எப்படி இருக்கேன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஃபைனலாக வந்து உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டுடலாமா? இது வந்து உங்களுக்கு ஆப்ஷனோடு சொல்கிறேன், ஓகேங்களா. கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, காவேரி, இந்த 4 ரிவரில் வந்து எந்த ரிவர் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகாத ஒன்று, ஓகேங்களா. இதுதான் கொஷின். நான் திரும்ப கொஷின் சொல்கிறேன். கிருஷ்ணா, கோதாவரி, மகாநதி, காவேரி, இந்த 4 ரிவரில் எது வெஸ்டர்ன் காட்ஸ்லேருந்து ஆரிஜினேட் ஆகாத ஒரு ரிவர் அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் பண்ணுங்கள், எனக்கு ஆல்ரெடி தெரியும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நீங்கள் கூகுள் பண்ணுங்கள், கூகுள் பண்ணி ஆன்சர் தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. தெரிஞ்சுக்கிட்டாலே எனக்கு சந்தோஷம் தான், நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னு கூட அவசியம் கிடையாது. பட் தெரிஞ்சுக்கோங்க, இது ஜிஎஸ்சில் வரக்கூடிய ஒரு கொஷின். ஓகேடா காய்ஸ்.